என்னன்னா MEP, மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங். ஸோ அதை நம்ம ஆட்டோகேட்ல எப்படி நம்ம வந்து டிரா பண்றது, எப்படி நம்ம வந்து ஆட்டோகேட்ல MEP டிராஃப்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு ஏரியாவுக்குள்ள நம்ம எப்படி நாலேஜ் கவர் பண்ணிட்டு அந்த செக்டாருக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு நம்மளோட நாலேஜை நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காண்டி ஒரு கோர்ஸ் கொடுத்துக்கிறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே உங்க கையில கண்டிப்பா நோட்டு பென் வச்சுக்கிங்க. கொடுக்கக்கூடிய ஒரு சில ஹிண்ட்ஸை வந்து நோட் பண்ணிங்க. அது உங்களுக்கு மேபி இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ்ல யூஸ் ஆகும். மேபி MEP சைட் இன்ஜினியர், MEP சூப்பர்வைசர், ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண கூட ஸோ ஒரு சில நம்ம கொடுக்கக்கூடிய நோட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வித் டிராயிங் நாலேஜோடையும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எக்ஸசைஸ் எல்லாத்துக்குமே விசிபிளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஆட்டோகேடோட அந்த பேசிக்ஸ் ஒரு சில கமாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் ஒரு சில பேசிக் கமாண்ட் மட்டும் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ அதை வச்சு அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம டிராயிங் பார்க்க ஒவ்வொரு டிராயிங்குமே என்னென்ன கமெண்ட்ஸ் யூஸ் ஆகுதோ அதை அப்படியே நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இப்போ என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் நம்பர் 1ல ஸோ நம்ம அந்த CU அப்படின்னு ஒன்று பார்க்குறோம், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி MEP பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மெக்கானிக்கல் பார்ட்ல என்ன படிப்போம் அப்படின்னா HVAC அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் படிப்போம். ஹீட்டிங், வெண்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் அப்படின்னு. ஹீட்டிங், வெண்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங். ஸோ செகண்ட் வந்து எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் 3 பார்ட்டாக பிரிப்பாங்க. ஒன்று என்னன்னா பவரிங் லேஅவுட், இன்னொன்று என்ன லைட்டிங் லேஅவுட், இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரே அண்ட் ட்ரங்கிங் லேஅவுட். அதாவது நம்மளோட ஒயரை கொண்டு போகக்கூடிய அந்த லேஅவுட் ட்ரே அண்ட் ட்ரங்கிங் லேஅவுட் சொல்லுவாங்க. லைட்டிங் லேஅவுட்ங்கிறது நம்மளோட ஃபால் சீலிங்ல ஃபிட் ஆகக்கூடிய எல்லா லைட்ஸையுமே வந்து லைட்டிங் லேஅவுட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பவரிங்கிறது நம்ம எடுக்கக்கூடிய அவுட்லெட்ஸ், நம்மளோட சுவிட்ச் போர்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய அவுட்லெட்ஸ் எல்லாமே பவரிங் லேஅவுட்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி பிளம்பிங்கை பொறுத்த வரைக்கும் 2 மெயின் பார்ட்ஸ், ஒன்று வாட்டர் சப்ளை, இன்னொன்று என்னன்னா ட்ரைனேஜ். ஓகேங்களா? இதான் நம்ம MEP பொறுத்த வரைக்கும் இந்த செக்டார்ஸ்லாம் கவர் ஆகும். ஸோ இது போக சின்ன சின்ன சிஸ்டம், ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம், ஃபயர் ஃபைட்டிங், இது எல்லாமே சின்ன சின்ன டிபார்ட்மெண்ட்ஸ். MEPங்கிறது மேஜர் டிபார்ட்மெண்ட். ஸோ இது எல்லாமே எதுக்குள்ளதான் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பில்டிங்குள்ள தான். அப்போ இது எல்லாமே வந்து என்ன ஒர்க் பேஸ்ட் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ட். ஸோ இந்த MEP எல்லாமே என்னன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு ஜாப். மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, மேபி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, சம்டைம்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் கூட இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அதில் அதிகமாக வேகன்சி உள்ள ஒரு ஃபீல்டு. எப்படி சொல்லலாம் அப்படின்னா 12th முடிச்சுட்டு வந்து ஒன்லி டிராஃப்டிங் நாலேஜ் வச்சு நிறைய பேர் இந்த MEP டிராஃப்டிங் கோர்ஸ்ல ஒர்க் பண்ற அளவுக்கு ஒரு நல்ல கோர்ஸ். ஸோ இதான் MEP பற்றியான ஒரு சின்ன இன்ட்ரோ. ஸோ இப்போ நம்ம முதல்ல பார்க்க போறது என்னன்னா HVAC, ஹீட்டிங், வெண்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங். ஸோ இப்போ தான் ஃப்ரெஷர் இந்த டேமே இப்போ தான் கேள்வி போறீங்க அப்படின்னா நோட் அவுட் பண்ணிங்க. இதெல்லாம் இன்டர்வியூல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். வாட் இஸ் HVACன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஏன் கேட்பாங்க அப்படின்னா அந்த டேம்ல நம்ம HVACங்கிறது ஹீட்டிங், வெண்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் சொல்லிடுவோம். இது போக வேற எதுவும் அந்த டேமுக்கு உண்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த HVACக்கு வேற எதுவும் அப்ரிவேஷன் ஃபார்ம் உண்டா அப்படின்னு கேட்பாங்க வித் ரிலேட்டட் டு MEP. ஸோ அப்படின்னு கொஸ்டின் பண்ண சொல்ல வந்து நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து தெரியாதுங்கிற மாதிரி நிற்கக்கூடாது. ஹை வோல்டேஜ் அல்டர்னேட்டிவ் கரண்ட்னு சொல்லுவாங்க, அது எலக்ட்ரிக்கல்ல இருக்கக்கூடிய பார்ட். ஸோ இந்த மாதிரி வந்து என்னன்னா இந்த மாதிரி இதெல்லாம் இன்டர்வியூல எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் வந்து நம்மள்ட்ட ஷேர் பண்ண நாலேஜ். ஸோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ HVACங்கிறது ஹீட்டிங், வெண்டிலேஷன், ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம். சரிங்களா? நம்ம ஏரியாக்களில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பிளிட் ஏசின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நார்மல் ஏசி ஒரு இன்டோர் யூனிட் இருக்கும், வெளியே ஒரு அவுட்டோர் யூனிட். ஸோ இதை பொறுத்தவரைக்கும்னா டோட்டல் கண்ட்ரோல், பில்டிங்கு டோட்டலாக எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு சில இமேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிக்கும். இதே MEP பற்றி ஒரு சின்ன ஒரு 3D வியூ. சரிங்களா? டக்டு, ஸோ இந்த ப்ளூ கலர்ல போகிற டக்டு, அப்புறம் வந்து கிரீன் கலர் போகிற டக்டுங்கிறது HVAC டக்டு. நம்ம எப்படி பைப்பு பிளம்பிங் வந்து பைப் கொண்டு போவோமோ, வாட்டர் பைப்ல கொண்டு போவோமோ, ஸோ அதே மாதிரி ஏசி சப்ளைக்கு வந்து ஏரை வந்து நம்ம என்ன பண்ணோம் டக்ட் மூலியமா கொண்டு போவோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இதில் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் ஃபால் சீலிங். இந்த டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சா மட்டும் டிராயிங்கை பற்றி ஒரு ஐடியா எடுக்க முடியும். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபால் சீலிங் சொல்லுவாங்க. நம்மளோட ரூஃபு கீழே, ரூஃப் ஸ்லாபு கீழே இருக்கக்கூடிய அந்த உடன் போர்டில் பண்ணுவாங்க, தெர்மாக்கோல்ல பண்ணுவாங்க, எப்படினாலும் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு பாட்டு தெரியுதா? இந்த பாட்டு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் விசிபிளா இருக்கா? அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்க. பிரதர் கோஆர்டினேட் பண்ணவங்க இந்த மட்டும் கொஞ்சம் இந்த இமேஜ் விசிபிளா இருக்கா மட்டும் எனக்கு சொல்லிடுங்க. ஹலோ சிக்கந்தர் கிளியரா இருக்கு. ஓகே ஓகே, வெரி குட், தேங்க்ஸ். அப்போ இதை என்ன சொல்றோம் அப்படின்னா டிஃப்யூசர்னு சொல்றாங்க.
இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஃப்யூசர். ஏரை நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய பார்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேசிக் இமேஜஸ் நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து இந்த MEP-க்குள்ளேயே என்ட்ரி ஆக முடியும். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிரில்னு சொல்லுவாங்க. சப்ளை ஏர் கிரில் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா சப்ளை ஏர் கிரில். அதாவது ரெக்டாங்குலர் சைஸ்ல இருந்துச்சுன்னா கிரில்னு சொல்லுவாங்க. ஸ்கொயர் டைப்ல இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க டிஃப்யூசன் சொல்லுவாங்க. ஏரை சப்ளை பண்ணுச்சுன்னா சப்ளை ஏர் டிஃப்யூசன் சொல்லுவாங்க. ஏரை வந்து ரிட்டர்ன் பண்ணி எடுப்பாங்க. ஹீட்டிங் ஏரை ஃபுல்லா எடுப்பாங்க. ஸோ அதான் என்ன சொல்றாங்கன்னா ஹீட்டிங், வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் சொல்றாங்க. அப்போ ஹீட் ஏரை ஃபுல்லுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து மேல சில்லர்னு ஒரு போர்ஷன் இருக்கும், அதுக்கு அனுப்புவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து சப்ளை பண்ணோம்னா சப்ளை ஏர் டிஃப்யூசர், அதே ரெக்டாங்குலர் டைப்ல இருந்தா சப்ளை ஏர் கிரில். இதே மாதிரி ரிட்டர்ன் பண்ண சொல்ல ஸ்கொயர் டைப்ல இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ஏர் டிஃப்யூசர், அதே மாதிரி ரெக்டாங்கிள் டைப்ல இருந்துன்னா ரிட்டர்ன் ஏர் கிரில், REAGன்னு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவாங்க. அந்த லெஜன்ஸ்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். இன்கேஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் நான் வந்து ஃபைனலா நான் குரூப்ல ஷேர் பண்ணிருக்கேன், நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இதெல்லாம் லைட்டிங் சிஸ்டம், நமக்கு லைட் ஃபிட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இதை தான் நம்ம வந்து டிரா பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இது ஒரு டக்ட், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த டக்டை எப்படி ஃபிட் பண்ணிருக்காங்க, இந்த பார்ட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டக்டை வந்து எப்படின்னா காங்கிரீட் ஸ்லாப், நம்மளோட ரூஃப் ஸ்லாப். ஸோ அதுல எப்படி ஃபிட் பண்ணிருக்காங்க, இதே மாதிரி அந்த சைடு ஒரு ராடு வரும். ஸோ அப்போ இதே மாதிரி எக்ஸாக்டா ஒரு ரெண்டு சின்ன ராடு வந்து கனெக்ட் ஆயிருக்கு, இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ ரெண்டு சின்ன ராடு ரெண்டு சைடுமே, போத் சைடு டக்டோட ரெண்டு சைடுல இருந்து என்ன பண்ணிருப்பாங்க காங்கிரீட் ரூஃப்ல இருந்து எடுத்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அதுல இருந்து நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் உங்களுக்கு என்னன்னா போயிட்டு. சரிங்களா? சோ பிரதர் சிக்கந்தர், உங்களுடைய லேப்டாப் மட்டும் கொஞ்சம் டவுன் பண்ணிக்கங்க, ஃபேஸ் வந்து கிளியரா தெரியல. ஓகே டன், थैंक यू. சோ இப்போ வந்து டக்ட் எப்படி இன்ஸ்டால் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பிக்சர்லாம். நெக்ஸ்ட் இது ரொம்ப ஒரு முக்கியமான போர்ஷன். ஸோ டக்ட்ல இருந்து எப்படி டிஃப்யூசர் எடுக்கிறாங்க, இந்த நாலேஜ் இருந்தா மட்டும் தான் நம்மளால செக்ஷன் வியூ போட முடியும். அதுக்காண்டி தான் இந்த பிக்சர் உங்களுக்கு காட்டுறதுக்கான ரீசன் என்னன்னா, ஸோ இந்த வியூ உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் செக்ஷன்ங்கிற ஒரு டிராயிங் பார்ப்போம். அப்போ செக்ஷன் மட்டும் தான் இன்டர்வியூல, அதிகமான இன்டர்வியூல MEP டிராஃப்டிங் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் மட்டும் தான் வரைய சொல்லுவாங்க. ஏன்னா செக்ஷன் தான் யாருக்குமே தெரியாது. ஸோ அதுக்காண்டி தான் இந்த வியூ காட்டுறேன். அப்போ டக்ட், இது டக்ட். ஸோ டக்டை எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரியுதா? காங்கிரீட்ல இருந்து ரெண்டு, இங்க ஒரு ராடு அந்த சைடு ஒரு ராடு வரும். ஸோ அதுல இருந்து ஒரு ஃபிளெக்சிபிள் டக்ட், இந்த ஒரு சின்ன போர்ஷன் வருது இல்ல, இதை என்ன சொல்லுவோம் ஃபிளெக்சிபிள் டக்ட்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து வந்து இந்த மேல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா, மேல உள்ள ஒரு பாக்ஸ், கீழே தெரியுது டிஃப்யூசர், அது நமக்கு தெரியும். மேல ஒரு பாக்ஸ் செட்டப் இருக்கா, இந்த பாக்ஸ் செட்டப்புக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ளீனம் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ளீனம் பாக்ஸ். சரிங்களா? இந்த டேர்மினாலஜி கொஞ்சம் நோட் பண்ணி வச்சீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்டர்வியூஸ்ல இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ ப்ளீனம் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ளீனம் பாக்ஸ்ல இருந்து சப்ளை ஏர் டிஃப்யூசர் நமக்கு என்ன பண்ணிருக்கோம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்னன்னா எக்ஸாக்டா இந்த இடத்த மேட்ச் பண்ணி ஃபால் சீலிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த டக்ட் எதுவுமே தெரியாது. ஸோ இதெல்லாம் ஃபயர் ஃபைட்டிங் பைப்பு, ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் பைப், சின்ன சின்ன பைப்பு, பிளம்பிங் பைப், இந்த மாதிரி பைப்ஸ் நிறைய வந்து நமக்கு வந்து சர்வீசஸ். சரிங்களா? CCTV கேமராக்கு ஒயர் போகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டத்துக்கு ஒயர் போகும். இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் இருக்கும். ஸோ அப்போ ஒரு MEP சர்வீஸ்ங்கிறது எதுக்குள்ள இருக்கக்கூடிய போர்ஷன் அப்படின்னா, ஒரு காங்கிரீட் ஸ்லாபுக்கும் நம்மளோட ரூஃப் ஸ்லாபுக்கும் ஃபால் சீலிங்கும் நடுவுல நடக்கக்கூடிய சர்வீசஸ் தான் என்ன அப்படின்னா இந்த MEP சர்வீசஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்மளோட ஃபால் சீலிங்ல தெரியக்கூடியது. சப்ளையர் டிஃப்யூசர், லைட்டு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அதே தான் நம்மளோட ஒவ்வொரு இதுவும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஃப்யூசர் மென்ஷன் பண்ணிருக்காங்க. டிஃப்யூசர் சைஸ் 2x2, 2 அடிக்கு 2 அடி. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா ஃபயர் ஃபைட்டிங் சர்வீஸ் லைன் போகுது. ஸோ அதே மாதிரி வந்து எலக்ட்ரிக்கல் பைப்ஸ், சின்ன சின்ன பைப்ஸ் போகுது, ஒயரிங் பைப்ஸ். ஸோ டக்ட் போகுது. இது கீழே கடைசியா ஃபிட் பண்ணிட்டு ஃபால் சீலிங்ல அட்டாச் ஆகிற மாதிரி டிஃப்யூசரு, அப்புறம் லைட்டிங் ஃபிக்சர்ஸ், CCTV கேமராஸ், இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஐடியாலஜிக்காண்டி காட்டுறேன். ஸோ இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டிராயிங்லேயுமே இது இருக்கும், ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஸோ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எலிவேஷன் சேஞ்ச் ஆகக்கூடிய ஏரியால தான் அதிகமாக செக்ஷன் கேட்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னன்னா சப்ளை ஏர் நமக்கு வந்து வரக்கூடிய கிரில். சரிங்களா? ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னா நமக்கு வந்து ஸ்லாப்ல வந்து, அதாவது ரூஃப்ல ஃபால் சீலிங்ல நமக்கு எப்படி ஃபிக்ஸ் ஆகல, ஹரிசான்டலா ஃபிக்ஸ் ஆகல, வால்ல ஃபிக்ஸ் ஆன மாதிரி ஃபிக்ஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ அதனால கேட்பாங்க. அந்த டிராயிங் நான் வந்து டீச் பண்றேன். இப்போதைக்கு இது எப்படி இருக்கும் பாத்தீங்க, இதை கிரில்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரெக்டாங்குலர் ஷேப்ல வந்து நீளமா போயிட்டனாலே கிரில்னு சொல்லுவாங்க, டிஃப்யூசன் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்
ஸோ அதே தான் இது வந்து ஃபால் சீலிங்லேயே உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கு வித் லைட்டிங் சிஸ்டமா அங்கே இருக்கு, பக்கத்துல லைட்டிங் இருக்கு. ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா. நெக்ஸ்ட் இது, ஸோ இந்த ஒரு 3D வியூ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் கொடுக்கும் கண்டிப்பா. இதுதான் நம்மளோட டக்ட். சரிங்களா, நம்மளோட டக்டை பொறுத்த வரைக்கும் 3 டைமென்ஷன் இருக்கும். ஒன்று என்னன்னா டக்டோட லென்த், ஸோ என்ன டக்டோட வித், இன்னொன்று என்ன டக்டோட ஹைட். சரிங்களா, டக்டோட டெப்த். ஸோ அதுல இருந்து இந்த வளைஞ்சு போதுமா அந்த டக்டை என்ன சொல்லுவாங்கன்னா ஷார்ட் ஃபார்ம்ல எஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபிளெக்சிபிள் டக்ட். இந்த டேம்லாம் ரொம்ப முக்கியம். எஃப்டினா என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். எஃப்டினா என்னென்ன கொஸ்டின் பண்ணுவோம். ஃபிளெக்சிபிள் டக்ட். ஏன்னா ஒரு சில இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் ஆட்டோகேடுக்கு சிஸ்டம் வச்சுட்டு உங்களுக்கு டிராப் பண்ண சொல்லுவாங்க. ஒரு சில இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் என்னன்னா சிஸ்டம் அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அவங்களோட பேசிக் நாலேஜ்லயே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து இன்டர்வியூல இருந்து அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க, இவங்க வந்து சூட்டபிள் தான் சூட்டபிள் இல்லைங்க. அதனால இந்த மாதிரி டேர்மினாலஜிஸ் எல்லாம் கேட்கலாம். எஃப்டி ஃபிளெக்சிபிள் டக்ட். ஸோ கீழே நமக்கு இதை காட்டக்கூடிய டிஃப்யூசர், இந்த இடத்துல ஃபால் சீலிங் அட்டாச் ஆகும். ஸோ இது ஒரு டக்ட் தான். டக்ட் எப்படி ஃபிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஏரியா பொறுத்த வரைக்கும் டக்டை வந்து டக்டுமே வெளியே தெரியும். ஒரு சில சூப்பர் மார்க்கெட் போனீங்க அப்படின்னா டக்ட் ஃபால் சீலிங்கே இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த காங்கிரீட் ப்ரூஃப்ல இருந்தே உங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி இது இந்த டக்டே ஒரு ஸ்டைலா அழகா கொடுத்துருப்பாங்க. அது அந்த டக்ட் கீழே எலக்ட்ரிக்கல் லைட் ஃபிட் பண்ணிருக்காங்க. இந்த இமேஜ் கொஞ்சம் நல்லா கிளியரா இருக்காது, பட் ஒரு நாலேஜ் மட்டும் எடுத்துங்க இந்த மாதிரி இது பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த டக்ட்ல இருந்து ஸோ அந்த ஃபால் சீலிங்ல ஃபிட் பண்ணக்கூடிய அந்த சின்ன போர்ஷனை ஒரு சின்ன வியூல காமிச்சிருக்காங்க. ஃபிளெக்சிபிள் டக்ட்ல இருந்து எப்படி அந்த ஃபால் சீலிங், இதான் ஃபால் சீலிங்கோட அந்த ஏரியா, அங்க எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஃபால் சீலிங்ல நம்மளோட கிரில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸ். சரிங்களா, ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ ட்ரே, இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரேன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரே லேஅவுட் எலக்ட்ரிக்கல்ல போட சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரே லேஅவுட்ங்கிறது எங்கெங்க ஒயர்ஸை கொண்டு போறோம், பில்டிங் உள்ள எங்கெங்கெல்லாம் ஒயர் போதோ, நம்ம ஏரியா பொறுத்த வரைக்கும் சின்ன பைப்புக்குள்ளேயே கொண்டு போயிடுவாங்க, இல்ல வாலோடி வாலா கொண்டு போயிடுவாங்க. ஸோ கல்ஃபை பொறுத்த வரைக்கும், ஃபாரினை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஸ்லாபுக்கும் ஃபால் சீலிங்க்கும் நடுவுல வந்து இந்த மாதிரி ட்ரேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஸ்டீல்ல இருக்கும், அதை போட்டு அதுக்கு மேல ஒயர் அந்த மாதிரி என்ன பண்ண ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு போவாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், இதுல நல்ல ஐடியா கிடைக்கும். இதுதான் ட்ரே. ட்ரேயை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ட்ரே எப்படி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா. ட்ரேயை வந்து மேல எல்லாமே காங்கிரீட் ரூப்ல தான் ஃபிக்ஸ் ஆயிருக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு இது காங்கிரீட் ரூப்ல தான் ஃபிக்ஸ் ஆயிருக்கும். பிளம்பிங் பைப்ஸ் காங்கிரீட் ரூப்ல தான் ஃபிக்ஸ் ஆயிருக்கும். ஹெச்விசி டக்ட் காங்கிரீட் பைப்ல தான் ஃபிக்ஸ் ஆயிருக்கும். ஸோ ஒரு சிவில் இன்ஜினியருக்கு இந்த லோட் கால்குலேஷன் பண்ண சொல்ல, நமக்கு ஸ்லாப் லோட் கால்குலேஷன் பண்ண சொல்ல இந்த லோட்லாம் அதுல அட்டாச் ஆகுது அப்படிங்கிற ஒரு நாலேஜ் ஒரு முக்கியமான நாலேஜ். ஸோ இதான் அந்த இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா ட்ரெங்கிங் சொல்லுவாங்க. எப்போ நமக்கு வந்து கிரவுண்டு கீழே எப்போ வந்து ஒயர்ஸை கொண்டு போறோமோ இந்த மாதிரி க்ளோஸ்டு பார்ட்ஸ்ல கொண்டு போவோமோ அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரங்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுதான் நம்ம எம்இபியோட பேசிக்ஸ். ஸோ இதுவும் வந்து என்னன்னா ஹெச்விசி டக்ட் தான். அழகா பாருங்க, டக்ட் பின்னாடி வந்து நம்மளோட ஹெச்விசி யூனிட் இருக்கு. ஸோ அதுல இருந்து டக்ட்ல நமக்கு ஏர் பாஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த வாழை கடந்து இங்க வருது. ஸோ இங்க இருந்து ஒரு டிஃப்யூசர், இங்க ஒரு டிஃப்யூசர், இங்க ஒரு டிஃப்யூசர், இங்க ஒரு டிஃப்யூசர், 4 டிஃப்யூசர் வச்சு இதெல்லாம் பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ண மாட்டேன். இது ஒரு ஸ்டைல் ஃபார்மேட்ல, இதே ஒரு ஆஸ்தெட்டிக் அப்பீரியன்ஸ்ல, ஒரு ஆர்கிடெக்சரல் ஒரு டிசைன்ல இதை அப்படியே வச்சுப்பாங்க, ஓப்பனாவே இருக்கும். சரிங்களா, நம்மளோட போர்ச்சிஸ் ஆர்எம்கேவி இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து க்ளோஸ்டா ஃபால் சீலிங்ல அட்டாச் ஆகணுமா. ஸோ இது ஒரு சின்ன வீடியோ. இந்த வீடியோ மட்டும் பார்த்தோம்னா நம்ம எம்பிபி டிராயிங்குள்ள நம்ம வந்து பேசிக்ஸ்குள்ள டிராயிங் கொண்டு போயிடலாம். இந்த ஃபைனலா ஒரு இதை மட்டும் நமக்கு வந்து எப்படி வந்து ஒரு டக்டை வந்து டிஃப்யூசர்ல கனெக்ட் பண்றாங்க, இந்த ஒரு வீடியோ மட்டும் பாருங்க. எல்லாருமே கொஞ்சம் கவனமா கேர்ஃபுல்லா பாருங்க.
ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ விசிபிளா இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ யூனிட்குள்ள போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த ஹெச்விசியோட பேசிக்ஸை நம்ம படிப்போம். ஸோ அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங். ஓகேங்களா? நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து எல்லா ஒரு டிபார்ட்மெண்டோட பேசிக்ஸ் எல்லாமே கொடுத்தேன். ஒரு டிராயிங்கை வந்து ரீட் பண்ற லெவலுக்கு ஒரு நாலேஜ். ஸோ ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்களே வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அந்த லெவலுக்கு வந்து ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் எல்லா நாலேஜுமே நான் கொடுத்துருவேன் இந்த செஷன்ல. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் 1ல CU அப்படின்னு ஒன்று சொல்றாங்க, கண்டென்சிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எப்படி டிரா பண்றதுங்கிறத நான் சொல்லி தந்துடுறேன். அதுபோல் லைட்டா இது எப்படி இருக்கு டிராயிங்ல, ஃபுல் டிராயிங்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கண்டென்சிங் யூனிட். நெக்ஸ்ட் என்ன FCUன்னு சொல்லுவாங்க, ஃபேன் காயில் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த யூனிட்ல இருந்தா நம்மளுக்கு ஏர் சப்ளை வந்து நமக்கு எடுப்பாங்க. இந்த யூனிட்ல இருந்தா ஏர் ஜென்ரேஷன் நமக்கு வந்து ஏர் சப்ளை எடுப்பாங்க. அதே மாதிரி EAD அப்படின்னு போட்டுட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா ஆக்சஸ் டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா ஆக்சஸ் டோர்னு நமக்கு தெரியும். ஃபால் சீலிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபால் சீலிங்ல ஒரு ஓப்பன் மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா ஆக்சஸ் டோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இது என்னன்னா சப்ளை ஏர் டிஃப்யூசர். இது வந்து ஒரு கம்பெனியோட ஜெனரல் டிராயிங். ஸோ ஒவ்வொரு கம்பெனில ஒவ்வொரு மாதிரி டிஃப்யூசரை டினோட் பண்ணுவாங்க. இது ஒரு கம்பெனியோட லெஜெண்ட். ஸோ SAD அப்படிங்கிற என்ன சொல்லுவாங்கன்னா சப்ளை ஏர் டிஃப்யூசர். ஸோ அதோட சைஸ் 700x700 at 675 CFM. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா கியூபிக் ஃபீட் பெர் மினிட். கியூபிக் ஃபீட் பெர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளவு கன அடி கியூபிக் ஃபீட். ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளவு கன அடி ஏர் சப்ளை நடக்கும் அப்படிங்கிறது தான் இங்க டினோட் பண்ணுவாங்க. இது எல்லா சப்ளையர் டிஃப்யூசர், சப்ளையர் கிரில் இது எல்லாத்தையுமே வந்து இந்த CFM அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான யூனிட். இதை மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ரிட்டன் ஏர் டிஃப்யூசர் பொறுத்த வரைக்கும் இந்த CFM ரேட் டினோட் பண்ண மாட்டாங்க. ஒன்லி அந்த சைஸை மொத்தம் டினோட் பண்ணுவாங்க. அப்புறம் VCDன்னு சொல்றாங்க. VCDங்கிறது என்ன, வால்யூம் கண்ட்ரோல் டேங்க். இது எல்லாமே டோட்டலா ஒரு டிராயிங்ல வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போதைக்கு இதை எப்படி டிரா பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ரிட்டன் ஏர் கிரில். ஸோ அப்புறம் வந்து இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா ஒரு டக்ட் ஒரு இடத்துல பெண்டா எப்படி போகும், ஸோ அந்த பெண்டிங் எப்படி டிரா பண்றது. ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ்ல தான் கொஞ்சம் நம்ம திணறுவோம். ஸோ அந்த இதை நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி இங்க ஒரு டக்ட் வந்துகிட்டே இருக்கு, அந்த டக்ட்ல இருந்து 2 டக்டா பிரிஞ்சு போகும். இந்த இடத்துல என்ன மாதிரி கிரிட்டிகாலிட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ் தான் நம்ம வந்து திணறிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி டக்ட்ல இருந்து வந்து ஃபிளெக்சிபிள் டக்ட் எப்படி காட்டுறாங்க தெரியுதா? ஃபிளெக்சிபிள் டக்டை இப்படிதான் காட்டுறாங்க. சரிங்களா? ஃபிளெக்சிபிள் டக்டை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் டினோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சும்மா லைனை வரைஞ்சிட்டு நம்ம வந்து நம்மளோட சப்ளையர் டிஃப்யூசர்ல நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸோ இந்த கண்டென்சிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் சரிங்களா நம்ம வரைய போறோம். ஸோ ஆட்டோகேட் வந்து ஓகே ஆண்ட்ரைஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஒருத்தங்க நவாப் ஹுசைன் உங்களை அன்மியூட் பண்றேன். கேளுங்க. நவாப் ஹுசைன் உங்களை அன்மியூட் பண்ணியாச்சு. பதர் நவாப் ஹுசைன். ஓகே. சாட் பாக்ஸ்ல நீங்க மெசேஜ் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாட் பாக்ஸ்ல கூட நீங்க மெசேஜ் பண்ணீங்க, நான் பார்க்கிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு சொன்னா நம்மளோட அதாவது ஆட்டோகேட் பேசிக்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை நான் அந்த கமாண்ட்ஸ்லாம் லைட்டா சொல்லணுமா? ஒரு 10 கமாண்ட்ஸ், லைனு, ரெக்டாங்கிள், சர்க்கிள். ஸோ இந்த மாதிரி கமாண்ட்ஸ் நான் சொல்லணுமா இல்லை வந்து அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அட்டன் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின். ஒருத்தருக்கு தெரியலன்னா கூட நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்க சாட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. அதை மட்டும் ஓகே. ஓகே ஓகே. மேக்ஸிமம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். பேசிக்ஸ் கமாண்ட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து இந்த டிராயிங்ஸை வச்சே இது மொத்தம் லைட்டாக நான் சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டிராயிங் போயிடும். பேசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நீங்க ஸ்ட்ராங்காக தான் இருந்திருப்பீங்க. ஸோ அப்படிங்கும்போது இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கண்டென்சிங் யூனிட்டோட சைஸ் சொல்றாங்க 1660x1660 டைமென்ஷனு. சரிங்களா? ஸோ இந்த ஆஃப் செட்டு இதெல்லாம் வந்து 80 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நானா கொடுத்த ரீடிங் தான். இந்த கண்டென்சிங் யூனிட்டோட சைஸ் அவங்க கொடுப்பாங்க. சரிங்களா?
இப்போ இந்த டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டென்சிங் யூனிட் நம்ம எப்படி டிரா பண்றது அப்படின்னா, ஸோ நம்மளோட ஆட்டோகேட் டூலு. இந்த ஆட்டோகேட் டூலை பொறுத்த வரைக்கும் மேல ஒரு பாக்ஸ் இருக்கும், வியூ டூல் பார்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ நான் அந்த ரெண்டையுமே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம். ஸோ இதை வந்து கமாண்ட் பார்னு சொல்லுவாங்க, டூல் பார்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே இருக்கும், இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ இது தேவையில்ல. ஸோ இந்த கமாண்ட் பாரை வச்சே நம்ம எல்லா கமாண்டுமே ஒர்க் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய என்னன்னா இந்த இதை பார்க்க போறோம். ஸோ அதை பொறுத்து லைன் கமாண்ட் எல் என்டர். ஸோ லைனுங்கிறது என்னன்னா ஒரு பாயிண்ட்ல இருந்து நம்ம கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து எந்த டைரக்ஷன் எழுதுறோமோ அந்த டைரக்ஷன் உள்ள டைமென்ஷன் நம்பர் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2000 கொடுக்குறேன் அப்படின்னா 2000 கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம்னா எனக்கு அந்த லைன் கிடைச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் நான் எஸ்கேப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த லைன் கிடைச்சிடும். ஸோ இதான் லைன் கமாண்ட். லைன் கமாண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ வந்து இந்த டிராயிங் நான் வரைய போற ரெக்டாங்கிள், ஆர்இசி என்டர். ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட்டு ஆர்இசி என்டர். ஸோ இப்போ ஒரு பாயிண்ட் பிடிச்சி கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா நான் ட்ராக் பண்றேன். சரிங்களா? ஸோ ட்ராக் டைமென்ஷன் கொடுத்துருக்கு ஷிஃப்ட் +2. அதை நம்ம கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணோம்னா அட்டுங்கிற சிம்பிள் வரும். நீங்க கீழே கமாண்ட் பார்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அட்டுங்கிற சிம்பிள் வரும். அந்த அட்டுங்கிற சிம்பிள் வந்தோடனே நம்மளோட டைமென்ஷன் எக்ஸ் டைமென்ஷன் ஒய் டைமென்ஷன் கொடுத்துட்டோம்னா அந்த ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆயிடும். அப்போ 1660 1660 கொடுத்தோன்னே எனக்கு இந்த ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்களா? இந்த ரெக்டாங்கிள் எனக்கு ஃபார்ம் ஆயிட்டு ஸோ இதுக்கப்புறம் நான் ஒரு ஆஃப் செட். சரிங்களா? ஸோ ஒரு ஆஃப் செட்டை பொறுத்த வரைக்கும் இது நம்மளா கொடுக்கக்கூடியதான். சும்மா இது ஒரு கண்டென்சிங் யூனிட்னு காட்டுறதுக்காண்டி தான். மற்றபடி நமக்கு வெளியே உள்ள டைமென்ஷன் மட்டும் முக்கியம். உள்ள என்ன நடக்குது அது எதுவுமே தேவை. இப்போ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இவங்க சின்ன ஆட்ச் கமாண்ட் மாதிரி காமிச்சிருக்காங்க, நம்ம ஒரு ஆட்ச் கமாண்ட் மாதிரி காமிக்கிறோம். ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு ஆஃப் செட் கமாண்ட் அடிக்கிறேன். ஆஃப் செட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும், ஓ என்டர். ஸோ ஓ என்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்பெசிஃபை ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் கேட்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எதுல இருக்கும்? கமாண்ட் பார்ல உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஸ்பெசிஃபை ஆஃப்செட் டிஸ்டன்ஸ். சரிங்களா? அப்போ ஓ என்டர் ஸ்பெசிஃபை ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் நானே மவுஸ் வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த லெவலுக்கு இந்த திக்னஸ்ன்னு சொல்றேன். ஸோ அப்போ அங்கிருந்து என்ன முன்னாடி வந்து ஸோ இப்போ ஆஃப்செட்டு ஒரு 80ங்கிற இடத்துல நான் வந்து ஒரு 100க்கு ஒரு ஆஃப்செட் அடிக்கிறேன். 100. ஸோ இந்த போர்ஷனுக்கு நடுவில் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஆட்ச் காமிச்சிருக்காங்க, நம்ம ஒரு ஆட்ச் காமிக்கிறோம். ஆட்ச்ங்கிறது ஒரு கமாண்டு, ஷார்ட்கட் ஹைச் என்டர். ஸோ இப்போ இதுல போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இதுக்குள்ள போகணும். சரிங்களா? அதாவது ஹேட்ச் கமாண்ட் எப்படி யூஸ் பண்றோம் பாருங்க, ஹைச் என்டர். ஸோ இதுல வந்து நம்ம வந்து இந்த பேட்டர்ன் இருக்க இடத்துல இந்த ரைட்ல சின்ன பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்பர் ஆஃப் வெரைட்டி ஆஃப் நமக்கு வந்து ஆட்சஸ் வரும். ஸோ இது ஒரு மாதிரி இருக்கும், இது ஒரு மாதிரி. இதெல்லாம் சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, கான்கிரீட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்மளுமே வந்து எம்இபி டிராயிங் யூஸ் பண்ணும்போதுமே சிவிலுக்கு வந்து நமக்கு வந்து ஸ்லாப் கட் ஆகும். ஸ்லாப் கட் ஆகும்போது நம்ம வந்து இந்த கான்கிரீட்டை காட்டும். ஸோ அதே மாதிரி பிரிக்கு, ஸோ இந்த மாதிரி ஒரு சில சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த சிம்பிள்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ நான் இந்த சிம்பிளை இதுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த சிம்பிள் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்துட்டு ஆட் பிக் பாயிண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட் பிக் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு எனக்கு என்னது இந்த 2 லைனுக்கும் நடுவில் எனக்கு வேணும். இப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்டர் ஆர் ஸ்பேஸ். இந்த 2ல எது நான் ஆட்டோகேடை பொறுத்த வரைக்கும் என்டர் ஸ்பேஸ், இந்த 2க்குமே ஒரே ஃபங்க்ஷன். அப்போ நான் ஸ்பேஸ் அமுக்குனேன். ஸ்பேஸ் அமுக்குன்னு சொன்னா ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன். என்னைக்குமே ஆட்ச் கமாண்டை பொறுத்த வரைக்கும் ஓகே கொடுத்துருக்கேன். ப்ரிவியூ அப்படிங்கிற ஒரு கமாண்ட், ப்ரிவியூ நான் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரிவியூ கொடுத்தோன்னா எனக்கு ஏதாவது தெரியுதா பார்த்தா எதுவுமே தெரியல. அப்போ என்ன அப்படின்னு சொன்னா நான் ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஸ்கேல் வந்து உதாரணத்துக்கு வந்து நான் வந்து ஒரு 0.1 ப்ரிவியூ. ஸோ அப்போ எனக்கு வர மாட்டேங்குது. அப்போ அதே அகைன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்பேஸ் தட்டுறேன். ஸ்பேஸ் தட்டு ஸ்கேல் வந்து ஒரு 50 கொடுத்துருங்க. அகைன் ப்ரிவியூ. தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த ஹேட்ச் கமாண்டை பொறுத்த வரைக்கும் இது ஒன்று தான் கொஞ்சம் டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணும். இந்த ஸ்கேலை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம ஓகே கொடுக்கும். இல்லைன்னா என்ன ஹேட்ச் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஸோ 15 கொடுக்கும். தெரியுதா? ஸோ நம்பர் குறைக்க என்ன எனக்கு என்ன டென்சிட்டி கூடுது. அப்படிங்கும்போது நான் என்ன பண்றேன், கூட்டுறேன். உதாரணத்துக்கு ஒரு 100 கொடுக்குறேன். தெரியுதா? ஸோ இவங்க ஒரு ஆட்ச் கமாண்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம ஒரு ஆட்ச் கமாண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இதே இதுல அகைன் நான் வந்து இன்னும் கூட்டுறேன் 150. ஹேட்சை பொறுத்த வரைக்கும் இதுதான். என்ன கமாண்ட் நீங்க ஆட்ச் என்ன சிம்பிள் நீங்க யூஸ் பண்ணாலும் எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத மட்டும் நல்லா பாத்துங்க. ஆட்ச்ல என்ன கமாண்ட்னாலும் நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸோ அப்போ இதுல நம்ம இன்னும் ப்ரிவியூல தான் இருக்கோம், ஸ்பேஸ். அப்போ இதுல கலர் மாத்திரம் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம். சரிங்களா?
ஸோ இதே இதுல வந்து நமக்கு இதுல போயிட்டோம். இதுல வந்து நம்ம இந்த சிம்பிள் சாரி ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க வந்து இதுல ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்கேல் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் நீங்க இதுல போய் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கலர் வந்துடும். சரிங்களா? ஆட்சோட அந்த கமாண்டோட கலர்னு வந்துடும். ஸோ அதை நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கலர்ல வந்து என்ன கலர் வேணுமோ ஸோ அந்த கலர் நீங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பச்சை கலர் கொடுத்துறாங்க, நம்ம ஒரு மஞ்சள் கலர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கமாண்டை பொறுத்த வரைக்கும் வரும். அப்புறம் இந்த டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும். டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கமாண்ட் தெரியும், டி என்டர். ஸோ ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணி இன்னொரு பாயிண்ட் மேலே கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இது வந்துடும், நம்ம டைப் பண்ணுறோம். ஸோ என்னோட சைஸை வந்து மென்ஷன் பண்ணுறோம். சைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்னன்னா, நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு 400 ஆண்டோம். ஸோ 100 கொடுத்தா நமக்கு தெரியுது, 100 கொடுத்தா 150 கொடுத்தா என்ன மாதிரி இருக்கு, 100 கொடுத்தா இதான் ஆஃப் செட். ஸோ இந்த திக்னஸ் தெரியுது. அப்போ நான் வந்து ஒரு 200 கொடுக்குறேன். ஓகே, தெரியுதா உங்களுக்கு? ஸோ அப்புறம் எம் என்டர் மூங்கிற கமாண்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மூங்கிற கமாண்டை பொறுத்த வரைக்கும் எம் என்டர் இதை நான் செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், சென்டர்ல வைக்கிறேன். சரிங்களா? ஸோ டபுள் கிளிக் பண்ண அப்படின்னு சொன்னா இதை நான் எடிட் பண்ணிக்கலாம். இது என்னது, கண்டென்சிங் யூனிட். அப்போ சியூ அவனோட ரேட் எவ்வளோ டன்னு வருது, எவ்வளோ டன் கெப்பாசிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, 5 டன் கெப்பாசிட்டி. அப்போ அகைன் நான் என்ன பண்றேன், மூவ் கமாண்ட் யூஸ் பண்றேன், எம் என்டர். மூவ் பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட் எம் என்டர். ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ணிட்டேன், அடுத்து ஒரு என்டர், அடுத்து ஒரு பேஸ் பாயிண்டை பொறுத்து நான் கிளிக் செலக்ட் மூவ் பண்ணுவோம். ஸோ அதை நான் எங்கனாலும் பிடிக்கலாம், இங்கேயும் பிடிக்கலாம், இங்கேயும் பிடிக்கலாம். ஸோ எங்கனாலும் பிடிச்சி நான் என்ன பண்றேன், மூவ் பண்ணி வச்சுக்கேன். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம எப்படி ஒரு கண்டென்சிங் யூனிட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். இப்போ இதெல்லாம் நான் கலர் சேஞ்ச் பண்ணாதான் செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஆட்டோகேடை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 3 இது இருக்கும். என்ன அப்படின்னா பைலேயர் பைலேயர் பைலேயர்னு ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பைலேயர் என்னன்னா கலர் சேஞ்ச் பண்றதுக்கு, இந்த பைலேயர் என்னன்னா லைனோட டைப் சேஞ்ச் பண்ணுறது. லைன் டாட்டட் லைனா, இல்ல வந்து டேஷட் லைனா, இல்ல வந்து சென்டர் லைனா, இல்ல கண்டினியூஸ் லைனா, அந்த மாதிரி. ஸோ இந்த பைலேயர் இருக்குன்னா லைனோட திக்னஸ் மென்ஷன் பண்றதுக்காண்டி இருக்கு. ஸோ அப்போ நம்ம இந்த கலர் சேஞ்ச் பண்ணாதான் இதுல போயிட்டு ஏதாவது ஒரு கலர் சேஞ்ச் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுல போயிட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு கலர் சேஞ்ச். ஸோ இந்த மாதிரி என்னது கண்டென்சிங் யூனிட் சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே இதுல நமக்கு வந்து இந்த பக்கத்துல ஒண்ணு இருக்கா, இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா ஐசோலேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த டிவைஸ்க்கு பேரு ஐசோலேட்டர்னு சொல்லுவாங்க. இது என்னைக்குமே எங்க ஒரு மெக்கானிக்கல் யூனிட் இருந்தாலும் அங்க ஒரு ஐசோலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருப்பாங்க. அது எதுனா இதனோட சேஃப்டிங்காண்டி வச்சிருப்பாங்க. அப்போ இந்த டிவைஸையும் நம்ம வந்து எப்படி வரையலாம் அப்படின்னு சொன்னா அதே ஹேட்ச் கமாண்ட், வேற எதுவுமே கிடையாது. ஒரு ரெக்டாங்கிள் கமாண்டு, நான் டைமென்ஷன் இல்லாம சும்மா வரையிறேன். ஸோ ரெக்டாங்கிள் கமாண்டு சென்டர்ல ஒரு லைனை போடுறேன். அப்போ இந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு சொன்னா ஒரு ஹேட்ச் கமாண்ட் கொடுத்துருக்கேன். அப்போ ஹைச் என்டர். ஸோ ஹேட்சை பொறுத்தவரை ஹைச் என்டர் கொடுத்துட்டேன். ஸோ ஹைச் என்டர் இங்க பாருங்க, இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 கலரா டிஃபைன் ஆகுது. 2 கலர்மா இருக்கா, பச்சையும் கருப்பும் கலந்து. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த ஆக்சுவலி கிரேடியன்ட்ங்கிற ஒரு ஆப்ஷன் போயிட்டோம் அப்படின்னா 2 கலர் மிக்ஸ்டா கிடைக்கும். ஸோ அதில் 1 கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், 2 கலர்னு ஒரு ஆப்ஷன். அப்போ நான் என்ன பண்றேன், 2 கலர்ங்கிற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த 2 கலர் எனக்கு என்ன கலர் வேணும், ப்ளூவும் ரெட்டும் ப்ளூவும் எல்லோவும். ஸோ அந்த மாதிரி என்ன கலர்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு. சரிங்களா? ப்ளூவும் பச்சையும் கொடுக்குங்க, ப்ளூவும் பச்சையும். சரிங்களா? ஆட் பிக் பாயிண்ட்ஸ் எந்த இடத்துல வேணும், இந்த இடத்துல வேணும். ஸோ நம்ம 2 கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம நார்மலா உள்ள லைன் தான், இது எல்லாமே லைன்லயே நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இது எல்லாமே ரொம்ப பேசிக்ஸ் தான். ஏதாவது டவுட் இருக்கா, இல்லை எதுவும் பண்ணணுமா? ஒரே ஒருத்தர் மட்டும் டெல் மீ தி ரெக்டாங்கிள் சைஸ் போட்டாங்க. சைஸ் உங்களுக்கு எந்த சைஸுமே பிரச்சனை இல்லை. ஸோ இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி கொடுத்தது தான். சைஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஒரியும் பண்ணிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் 1660 சைஸ். சரிங்களா? ஸோ இது நம்ம வந்து ஒரு சும்மா ஒரு ப்ராக்டிஸ்க்காண்டி கொடுத்த ஒரு டைமென்ஷன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஃபேன் காயில் யூனிட் சொல்றாங்க. இதுவுமே அப்போ அதே மாதிரி நீங்க டிரா பண்ணிடுவீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆசல் ஸ்டோரும் அதே மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் போட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு ஆஃப்செட் அடிச்சிருவீங்க. ஸோ ஒரு ஆஃப்செட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த பாயிண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன், இந்த பாயிண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன், இது போட்டுருவீங்க. சப்ளை ஏர் டிஃப்யூசர். ஸோ இதுவுமே என்னது ஒண்ணுமே இல்லை, ஒரு ரெக்டாங்கிள் கமாண்ட். நான் அது வந்து டைமென்ஷனே இல்லாம உங்களுக்காண்டி வரையினேன். ஸோ ரெக்டாங்கிள் கமாண்ட் போட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் ஆஃப்செட் ஓ என்டர், நானே ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், ஆஃப்செட் அடிக்கிறேன். உள்ள ஒரு ஆஃப்செட், அதை தொட்டுட்டு உள்ள இன்னொரு ஆஃப்செட். ஆகும். இவ்வளவுதான் வந்து நம்ம பொறுத்தவரைக்கும் என்னன்னா சப்ளை ஏர் டிஃப்யூசரா இருந்தாலும் சரி, ரிட்டர்ன் ஏர் டிஃப்யூசரா இருந்தாலும் சரி. சரிங்களா? ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்
நம்ம வந்து எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்ப இதுக்கு இன்னொரு டிஃபரன்ஸ் மட்டும் பாருங்க. இது ஒரு கம்பெனியோட டிராயிங். சப்ளையர் டிஃப்யூசருங்கும் போது என்னன்னா 2 சைடுமே இந்த லைன் இன்க்ளைன் லைன் இந்த டயகனலா கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஆனா ரிட்டர்ன் ஏர்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சைடு தான் கனெக்ட் பண்ணிப்பாங்க. இந்த ஒரு வேரியேஷன். இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனி லெஜண்ட்ஸ்லயும் ஒவ்வொரு வேரியேஷன் இருக்கும். சரிங்களா? சோ ஒரு கம்பெனி சப்ளையர் டிஃப்யூசர் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்படி போட்டு ஐநெண்டர் சோ இங்க ஒரு ஆட்ச் கொடுத்துருப்பாங்க. இங்க ஒரு ஆட்ச்ல பேட்டர்ன்ல சாலின் மேல நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொன்னா சாலின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்டர் கொடுத்துட்டு இங்க ஒரு பிக் பாயிண்ட், இங்க ஒரு பிக் பாயிண்ட், என்டர். சோ இந்த மாதிரி 2 சைடு ஆட் பண்ணிருப்பாங்க. இது வந்து சப்ளையர் டிஃப்யூசர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காப்பி, இதையே நான் காப்பி பண்ணிட்டு 2 ஆட்சையும் நான் வந்து கட் பண்றேன். கட் பண்ணிட்டு ஒரு லைனை நான் என்ன பண்றேன், டெலிட் பண்றேன் ஆச்சு. ஸோ அதே மாதிரி இங்க இதை ரிட்டர்ன் ஏர் டிஃப்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் வேரியேஷன் இருக்கும். ஸோ அதனால இந்த வேரியேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க கம்பெனிக்குள்ள போனோம்னா உங்களுக்கு அந்த லெஜண்ட்ஸ்லாம் எல்லாமே நீங்க டிராஃப்ட்மேன் அப்படின்னா லெஜண்ட்ஸ் எல்லாமே கைக்கு வந்துடும். ஸோ அதனால லெஜண்ட்ஸை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ எப்படி அந்த டிராயிங்குள்ள வருது, ஃபண்டமெண்டலா எப்படிலாம் கனெக்ட் பண்றாங்க, என்னென்ன லைன் யூஸ் ஆகுது அது மட்டும் தெரியும். ஸோ இதுல அந்த ஆர்வம் மார்க்கு ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு ரெக்டாங்கிள் போட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு ட்ரையாங்கிள் நீங்க லைன்லயே வரைஞ்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க இருந்து ஒரு லைனு F8 ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி அதை அப்படியே மிரர் பண்ணிக்கிறேன். அதே சைஸுக்கு வரதுக்கு மிரர்ங்கிற கமாண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, MI என்டர். ஸோ இந்த லைனை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிட்டு இந்த பாயிண்டை பிடிச்சிட்டு ஹரிசாண்டலா மூவ் பண்ணா வெர்டிகலா அது மிரர் ஆகும். ஸோ அப்போ அந்த லைன் அப்படி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த சென்டர்ல இருந்து ஒரு லைன் கொஞ்சம் லைட்டா செட் பண்ணி வரைஞ்சிக்கிங்க. ஸோ அதுல இருந்து இங்க ஒரு கனெக்ஷன், அதே மாதிரி அந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்ல ஒரு லைன் கனெக்ஷன், இதை டெலீட் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் நான் பெருசாக்கணும்னு நினைச்சேன்னா இப்போ ஸ்ட்ரெச்சிங்கிற ஒரு கமாண்ட் உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரெச் அப்படிங்கிற ஒரு கமாண்ட், எஸ் என்டர். ஸ்ட்ரெச் கமாண்ட் என்ன, எஸ் என்டர் கொடுத்துட்டு ஸோ இங்க இருந்து என்ன பண்ணா கிராஸ் விண்டோ, இதுக்கு பேர் கிராஸ் விண்டோன்னு சொல்லுவாங்க. அந்த கிராஸ் விண்டோ போட்டுட்டு லைட்டா அப்படி இழுத்தீங்க அப்படின்னா அந்த ஆரம்பமா இருக்கும் உங்களுக்கு சின்னதாவோ பெருசாவோ ஆகுதுன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்ட்ரெச்சிங் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணி ஸ்ட்ரெச்சிங்கிற கமாண்டும் நான் இதில் சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ ஆட்சிங்கிறது ஸோ அதே மாதிரி டபுள் கிரேடியன்ட் 2 பிக் பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி ஸோ நான் எப்படினாலும் நம்ம வந்து டிரா பண்ணலாம். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி டிரா பண்ணுவாங்க. நமக்கு வந்து டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ஓரளவு இருந்திருக்கும். ஸோ அதனால அப்படியே இது பண்ணிக்கலாம். நீங்க கமாண்ட்லாம் லேர்ன் பண்ணலாம், கூட யூடியூப்ல கூட லேர்ன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு கமாண்ட் எதுவும் டவுட் சொல்லுங்க. ஹலோ, ஒன்றும் இல்லை, சாட் பாக்ஸ்ல ஒரு சில மெசேஜ் மட்டும் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிருங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஏடி மீன்ஸ் ஆக்சஸ் டோர்னு சொல்லுவாங்க. ஆக்சஸ் டோர்ங்கிறது அதான் நீங்க சொல்ற மாதிரி ஷாஃப்ட் தான். அதாவது என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கும். ஸோ ஃபால் சீலிங்க பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் டோர் காமிச்சிருப்பாங்க. நான் அதான் உங்களுக்கு ஒரு இமேஜ் காமிச்சிருக்கேன். ஸோ அதுல வந்து இப்போ இதுதான் ஃபால் சீலிங் வைங்களேன். ஸோ இந்த ஃபால் சீலிங்ல இங்க பக்கத்துல ஒரு ஓப்பனிங் கொடுத்துருவோம். எங்கெல்லாம் நமக்கு மெக்கானிக்கல் யூனிட், ஃபேன் காயில் யூனிட், ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்லாம் இருக்கோ அது பக்கத்துல ஒரு ஓப்பனிங் டோர் இருக்கும் ஃபால் சீலிங். இல்ல நமக்கு வந்து உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபால் சீலிங்க்கும் காங்கிரீட்டுக்கும் நடுவுல நடக்கக்கூடிய சர்வீசஸ்ல ஏதாவது ரிப்பேர் அப்படின்னா ஃபால் சீலிங்ல நம்ம வந்து என்ன பண்ணும், பிரேக் பண்ணிட்டு போக முடியாது. ஃபால் சீலிங்ல அப்படியே உடச்சிட்டு போக முடியாது. அப்போ கண்டிப்பா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு நடுவுல ஒரு ஆக்சஸ் டோர்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அதுக்கு இன்னொரு நேமும் ஒவ்வொரு கம்பெனில ஒரு மாதிரி இன்னொரு ட்ராப் டோர்னு சொல்லுவாங்க. TRAP ட்ராப் டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எதுக்கு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி தான் நம்மளோட டக்ட் அசசரி, அப்புறம் வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் மெக்கானிக்கல் யூனிட் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிட்டு அப்படின்னு சொன்னா நம்ம அந்த ஓப்பனிங் வழியா தான் ஒரு ஆள் உள்ள போனோம். அந்த லெவலுக்கு நமக்கு வந்து அந்த கேப் இருக்கு. சரிங்களா? மற்றபடி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நீங்க கூகுள் அடிச்சா கூட கிடைச்சிரும். நான் சொன்னதை வச்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபால் சீலிங்ல ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்லாம் கூட நீங்க பாத்துக்கலாம். ஸோ பேங்க்ல பொறுத்த வரைக்கும் வந்து ஏசி நமக்கு ஃபால் சீலிங்ல ஃபிக்ஸ் பண்ணிருப்பான். அது பக்கத்துல சின்ன ஒரு ஓப்பனிங் மாதிரி இருக்கும், அதெல்லாம் ஓப்பனிங் டோர். சரிங்களா? ஓகே தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டிராயிங் வருவோம். ஸோ இப்போ இது விசிடி வால்யூம் கண்ட்ரோல் டேம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்க லைன் ஸ்கெட்ச் வச்சு வரைஞ்சிருங்க. இது உள்ள ஆட்ச் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இது ஒரு டைப் ஆஃப் ஆட்ச் பண்ணிருக்காங்க, மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட்
ஸோ இந்த பெண்டிங்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சுட்டு இந்த பெண்டிங்ஸை மட்டும் லைட்டா நான் சொல்லிடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓரளவு ஃப்ரெஷரு ஒண்ணுமே தெரியாது, இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மற்றபடி நான் அப்புறம் இந்த டிராயிங் போயிட்டுனா கம்ப்ளீட்டா அவங்க HVAC நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா, ஸோ ஒரு டட்டு வருது, அந்த டட்டு பெண்ட் ஆகி போகுது. இப்போ இந்த இடத்துல இதுவுமே லைனு தான், இதுவுமே லைனு தான். ஸோ இந்த இடத்துல மொத்தம் நமக்கு பிரச்சனை ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ ஒரு நார்மலா ஒரு ஃப்ரெஷரா போனோம் அப்படின்னு சொன்னா இந்த பெண்டிங் எல்லாம் நம்மளால நமக்கு கணிக்க தெரியாது. நம்ம நார்மலா ஒரு மாதிரி போடுவோம், அது ஒரு மாதிரி போகும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம ரேடியஸ் வச்சுதான் நமக்கு வரைய சொல்லுவாங்க. சரிங்களா? நம்மளோட சீனியர்ஸ் இந்த ரேடியஸ் நீங்க கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் எப்படி வைக்கணும்னு சொல்லி தரேன். நம்ம கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆயிட்டோம்னா நமக்கே தெரியும் இந்த இடத்துல இவ்வளவு, இந்த டேனிங்ல இவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணா நமக்கு வரும், இந்த சைஸுக்கு இவ்வளவு ரேடியஸ் வச்சுன்னா நமக்கு வரும் அப்படின்னு வரும். ஸோ இது எப்படி வரையணும் அப்படின்னு சொன்னா ஒரு லைன், ஸோ அதே மாதிரி இங்க ஒரு லைன். ஸோ இதுதான் இப்படிதான் டேன் ஆகும், 90 டிகிரி பெண்ட் இது அப்படிதானே. ஸோ அப்போ இதுக்கும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரேடியஸ், இந்த இடத்த ரேடியஸை கர்வா காட்டும். ஸோ அப்படிங்கும்போது ரேடியஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபில்லட்டுங்கிற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணிருக்கோம், படிச்சிருப்பீங்க, எஃப் என்டர். ஸோ அதுல பாத்தீங்கன்னா அண்டு, பாலிலைன், ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதுல என்ன ரேடியஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆர் என்டர். சரிங்களா? ஸோ அது கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த பாயிண்டையும் இந்த லைனையும் செலக்ட் பண்ணிட்டீங்க. சார் அது எனக்கு ஒரு கமாண்ட் வந்ததுனால அந்த இது ஒர்க் ஆகல, ஒரு மெசேஜ் இருந்ததுனால ஃபில்லட் எஃப் என்டர், அதுக்கப்புறம் ரேடியஸ்க்கு ஆர் என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ரேடியஸோட வேல்யூ காட்டுருப்பாங்க. ஸோ ஸ்பெசிஃபை ஃபில்லட் ரேடியஸ் எனக்கு எவ்வளோ அப்படின்னு சொன்னா 100 நான் செலக்ட் பண்ணிட்டு இந்த லைன் இந்த ரெண்டு லைனையும் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிடும், ஸோ இந்த கர்வ் லைன் கிடைச்சிடும். ஸோ இதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் உதாரணத்துக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொன்னா டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு உண்டான கமாண்ட் டிஐ என்டர்னு சொல்லுவாங்க. டிஸ்டன்ஸ் டிஐ என்டர். ஸோ இந்த பாயிண்டையும் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எவ்வளோ 550 எனக்கு எக்ஸ்ட்ரா காட்டு, 550 என்னோட டைமென்ஷன். அதான் டைமென்ஷன்ங்கிறது வேற, டிஸ்டன்ஸுங்கிறது வேற. டிஸ்டன்ஸுங்கிறது அந்த வேல்யூ மொத்தம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், எது கமாண்ட் பார் மூலியமா. டைமென்ஷன்ங்கிறது டிஎல்ஐ என்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, டைமென்ஷன் லீனியர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இங்கேயே டைமென்ஷன் நம்ம காமிக்கணும். அப்போ 550, அப்போ ஆஃப்செட் ஓ என்டர் 550 என்டர். ஸோ இப்போ இங்கேருந்து எனக்கு இங்கே வந்துட்டு, ஸோ அதே மாதிரி இதே எனக்கு ஆஃப்செட் 550 என்டர். இந்த ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ண போறேன். சரிங்களா? இதை மட்டும் நான் மூவ் பண்ணி வெளியே கொண்டு வரேன். ஸோ இந்த டிராயிங்ல இருக்கனால கொஞ்சம் இடஞ்சலா இருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதே மாதிரி அங்கே ஒரு ஃபில்லட் வாங்கணும். அப்போ ஓ என்டர், இதை நம்ம அங்கேயும் ஃபில்லட் ரேடியஸ் கொடுத்து வரையாம ஆஃப்செட் கொடுத்துட்டு இந்த டிஸ்டன்ஸை நான் மெஷர் பண்ணிட்டு 550. ஸோ இதை நான் அப்படி செலக்ட் பண்ணி போட்டேன்னா எனக்கு என்னன்னா ரெண்டு மேட்ச் ஆயிடும். ஸோ இவ்வளோதான், கனெக்ட் பண்ண மாதிரி இப்படி காமிச்சு இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும். ஸோ ஒரு சில கம்பெனில என்ன பண்ணுவோம் அப்படின்னா சென்டர்ல இந்த மாதிரி ஒரு லைன் காமிப்பாங்க, பெண்டிங் எங்கெல்லாம் வருதோ அங்க சென்டர்லயும் இந்த மாதிரி ஒரு ஆஃப்செட் அடிச்சு காமிப்பாங்க. இது ஒரு கலர்ல சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணுவோம். நம்ம எப்படி அந்த இடத்துல பெண்டிங் வரைகிறோம் ஸோ அப்படிங்கிறது மொத்தம் நம்ம இதுல நம்ம ஒண்ணுமே யூஸ் பண்ணல, ஆஃப்செட் கமாண்ட் யூஸ் பண்ணிருக்கோம், ஃபில்லட் ரேடியஸ்ங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணிருக்கோம், வேற எதுவுமே யூஸ் பண்ணல. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? அந்த பெண்டிங் மட்டும் தான் கொஞ்சம் கிரிட்டிக்கல், அதான் ஃப்ரெஷர்ஸ் ஒண்ணுமே தெரியல அப்படின்னா அவங்களுக்கு இது மொத்தம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், மற்றபடி எல்லாமே கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஸோ அதே மாதிரி இதுவும் என்னன்னா ரெண்டு பார்ட்டா பிரியுது. ஸோ ரெண்டு பார்ட்டா பிரியும் போது 400, அவன் 200 ரெண்டு செக்ஸா ரெண்டு டக்டா பிராஞ்சா பிரியுது. இது ஒரு மெயின் டக்ட், அதுல இருந்து ரெண்டு பிராஞ்சா பிரியுது, 200. ஸோ அதே மாதிரி இங்க ரேடியஸ் நமக்கு 115 கொடுத்துட்டாங்க. ஸோ இதனோட அந்த டக்ட்ல மென்ஷன் பண்ணிக்கிறாங்க தெரியுமா அந்த சைஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 250 × 300 சைஸ் என்ன சைஸ் அப்படின்னு சொன்னா டக்டோட வித் பிளான்ல பார்த்து நமக்கு என்ன தெரியும், வித் ஆஃப் தி டக்ட் தான் தெரியும். டெப்த் ஆஃப் தி டக்ட் பிளான்ல நமக்கு தெரியவே செய்யாது. டெப்த் என்னைக்குமே ஒரு டக்டோட டெப்த் பைப்பை பொறுத்த வரைக்கும் டயாமீட்டர், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இந்த மாதிரி ட்ரே பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஹைட்ல போகுது, டக்ட் எவ்வளவு ஹைட்ல போகுது, இந்த டக்டோட ஹைட் எவ்வளோ, ஸோ இந்த மாதிரி எல்லா டைமென்ஷனுமே நம்ம செக்ஷன்ல பார்க்க சொல்லதான் தெரியும். ஒருத்தர் ஹேண்ட்ரைஸ் பண்ணிருக்காங்க, how to draw the curve repeat one time. Okay, no problem. So அப்போ ஒருத்தர் ஹேண்ட்ரைஸ் பண்ணாங்க. பிரதர் யாரு சகி லைன்ல இருக்கீங்களா? லைன்ல இருக்கேன். இந்த ஒருத்தங்க ஹேண்ட்ரைஸ் பண்ணாங்க, அவங்க என்னன்னு பாருங்க. இவங்க அந்த கர்வ் கேட்டாங்க, இதை நான் ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணிருக்கேன். ஓகே. ஸோ அந்த கர்வ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒன்றும் கிடையாது.
அந்த டைமென்ஷன். ஸோ நான் இதே கர்வை வந்து இங்க நான் சொல்லித்தரேன், ஒன்றும் பிரச்சனை. அதே கர்வு தான் இங்க 2 பார்ட்டா பிரியுது, இந்த ஏரியால 2 பார்ட்டா பிரியுது. ஸோ இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, நான் இதே இதை நான் உங்களுக்கு அப்படியே வரையறேன். ஸோ லைன், அதே மாதிரி ஒரு லைன் ஆஃப் செட்டு எனக்கு எவ்வளோ 400 செலக்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, இங்க இருந்து எனக்கு ஒரு பிராண்ட் போகுது. ஸோ அந்த பிராண்டோட வித் எனக்கு எவ்வளோ அப்படின்னு சொன்னா 250, ஆஃப் செட் 250 என்டர். ஸோ அப்போ ஆஃப் செட் ஒரு 250 என்டர். ஸோ அதே டைமென்ஷன் தான் எனக்கு இங்கேயும் போகும். அப்போ இதுவும் எனக்கு என்னது, ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன், ஆஃப் செட் 250 என்டர். இது ஒரு ஓகே தானே, லைன் ஆஃப் செட் இதுல இதான் யூஸ் பண்ணிருக்கோம். சரி, இதுக்கப்புறம் சென்ட்ரல் பார்ட்டை நம்ம பிரிக்கணும், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இதை நம்ம ஃபில்லட் ரேடியஸ் பண்ணிப்போம். இதோட ஃபில்லட் ரேடியஸ் எவ்வளோ, 150, ரேடியஸ் 150. அப்போ ஃபில்லட் எஃப் என்டர், ஆர் என்டர், ஃபில்லட் ரேடியஸ் மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க, 150 என்டர் கொடுத்துட்டு இந்த லைனையும் நான் செலக்ட் பண்ணேன். எனக்கு என்ன வந்து ஃபில்லட் ரேடியஸ். ஸோ இப்போ எனக்கு என்னன்னா, ஸோ அந்த டக்ட் ஆஃப்செட் அடிக்கும் போது எனக்கு என்னாச்சு, ஸோ அங்க ஒரே ஒரு டக்ட் தான், அதை நம்ம மென்ஷன் பண்ணி அடிச்சிட்டோம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம அடிக்கணும், பட் இது கொஞ்சம் உள்ள வரும், ஆனா இதை நம்ம 2ஆ பிரிக்கணும், சரிங்களா? ஸோ அப்போ ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இந்த டிஸ்டன்ஸ் இதை நான் மெஷர் பண்ணிட்டேன். மெஷர் பண்ணிட்டு நான் இதை ஸோ எனக்கு இங்கே வருது, சரிங்களா? ஸோ இதே மாதிரி இங்க நான் ஃபில்லட் ரேடியஸ் அடிக்கிறேன், எஃப் என்டர், ஆர் என்டர், 150 என்டர், இந்த லைன் அப்ப இதுக்கு எனக்கு என்னது, ஆஃப்செட் எவ்வளவு டிஸ்டன்ஸ், இவ்வளவு டிஸ்டன்ஸ், இதே நான் அடிச்சேன். அப்போ இந்த பாயிண்ட் தான் நமக்கு எக்ஸாக்டா சென்டரா பிரிக்கக்கூடிய பாயிண்ட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, ட்ரிம் கமாண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டிஆர் டபுள் என்டர். இதையும் நான் செலக்ட் பண்ணேன், இதையும் செலக்ட் பண்ணா எனக்கு ட்ரிம் ஆயிடும். ஸோ இதையும் ட்ரிம் பண்ணிடுறேன், இதையும் ட்ரிம் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இங்க இருந்து சென்ட்ரலா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு லைன் வரும், சரிங்களா? ஸோ அது எது வரேன்னா, இங்க இருந்து இந்த டக்ட் கர்வ் ஸ்டார்ட் ஆகிற அந்த பாயிண்ட் வரைக்கும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அதை நான் என்ன பண்ணிக்கணும், ப்ரொஜெக்ட் பண்ணி. சரி, இவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது இல்லை. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபில்லட் ரேடியஸ் எப்படி யூஸ் பண்றோம், மற்றபடி வேற எதுவும் கிரிட்டிக்கல் கிடையாது. ஸோ இந்த போர்ஷன்ஸ்லாம் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும். ஹெச்விசியை பொறுத்த வரைக்கும் இந்த போர்ஷன்ஸ் டக்ட் வந்து பெண்ட் ஆகக்கூடிய போர்ஷன்ஸ் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், சரிங்களா? ஸோ மற்ற எல்லாமே ஈஸியா வரணும். இது ஓகே தானே? ஸோ நெக்ஸ்ட் ஃபிளெக்சிபிள் டக்ட், ஓகேங்களா? ஸோ ஃபிளெக்சிபிள் டக்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து நார்மலாவே நீங்க வரைஞ்சிக்கலாம். ஃபிளெக்சிபிள் டக்டை பொறுத்த வரைக்கும் பிஎல், பாலி லைன் சொல்லுவாங்க, பிஎல் என்டர். ஸோ அதை கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, F8 ஆஃப் பண்ணிருங்க, அதை ஆர்த்தோ ஆஃப் பண்ணிட்டு நார்மலாவே நீங்க என்ன பண்ணிக்கலாம், சும்மா வரைஞ்சிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் சும்மா நம்ம காட்டுறோம், அவ்வளவுதான். இங்க இருந்து இந்த டக்ட்ல இருந்து ஃபிளெக்சிபிளா போய் கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி காட்டுறோம், மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. நார்மலா நம்ம வரைஞ்சிக்கலாம், நார்மலா வரைஞ்சிட்டு இங்க வரைக்குமே நார்மலா வரைஞ்சி அதை கனெக்ட் பண்ணிட்டு, சரிங்களா? ஃபிளெக்சிபிள் டக்ட் வரையறதை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரு சில கம்பெனில என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இது கூட வரைய மாட்டாங்க, சென்ட்ரல் ஆர்க்குங்கிற கமாண்டை யூஸ் பண்ணிட்டு இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட், இது இப்படி கனெக்ட் ஆகுதுங்கிறது மட்டும்தான் டினோட் பண்ணுவாங்க, புரியுதா? இந்த டிஃப்யூசர் வந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, இந்த டிஃப்யூசர் இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, சரிங்களா? இங்க வந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து நமக்கு ஒரு ஃபிளெக்சிபிள் டக்ட் கனெக்ட் ஆகுது அப்படிங்கறத மட்டும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க, தவிர்த்து அந்த இதை கூட காமிச்சிக்க மாட்டாங்க. அதனால இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அது ஒவ்வொரு கம்பெனில என்ன மாதிரி டினோட் பண்றாங்களோ அந்த மாதிரி நம்ம டினோட் பண்ணுவோம், சரிங்களா? நெக்ஸ்ட் ஸோ இது நம்ம டிரா பண்ணிட்டோம். எக்ஸசைஸ் 1 ஓவர். ஸோ இந்த லெஜண்ட்ஸ் எல்லாமே லைட்டா பார்க்கணும். டிஹெச்ங்கிறது தெர்மோஸ்டாட் அப்படின்னு சொல்லுவாங்க. தெர்மோஸ்டாட்னா எதுக்கு அப்படின்னா, நம்மளோட டெம்பரேச்சர் லெவல், நம்ம ஏசி லெவல், ஏசி சப்ளை தான் பண்றோம். ஸோ இப்போ எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ரூமை பார்த்தோன்னா, ஒரு ரூம்ல வந்து டிஸ்பிளே, சின்ன டிஸ்பிளே போர்டு மாதிரி நம்ம வந்து தெர்மோமீட்டர்லாம் பார்த்துக்கணும். ஸோ அதே மாதிரி என்னன்னா, ஒவ்வொரு ஏசி, ஒவ்வொரு யூனிட் பக்கத்துலயும், ஒவ்வொரு ரூம்லயும் வந்து அந்த லெவல் என்ன அப்படிங்கிறத வந்து ஏசிலேயே நம்ம பார்த்துக்கணும். நார்மலா நம்மளோட இன்டோர் யூனிட் ஏசிலேயே பார்த்துக்கணும். ஸோ அந்த டெம்பரேச்சர் லெவலை காட்டுறதுக்கு முன்னாடி டிவைஸ் தெர்மோஸ்டாட். சப்ளையர் கிரில், ரிட்டன் ஏர் கிரில், சப்ளையர் டிஃப்யூசர், ரிட்டன் ஏர் டிஃப்யூசர், இதெல்லாம் உங்களுக்கு வந்து இமேஜ் காமிச்சேன். எஃப்சியூ ஃபேன் காயில் யூனிட், ஏடி ஆக்சஸ் டோர், அப்புறம் வந்து ஐசோலேட்டர், WFIO இது ஒரு முக்கியமான டேர்ம், வால்வ் ஓப்பனிங்.
ஸோ ஒரு கண்டிப்பா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருந்தாலும் சரி, ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கா இருந்தாலும் சரி, ஒரு பேசிக் சிவில் நாலேஜ் இல்லாம அந்த MEP செக்டாருக்குள்ள நம்ம வந்து ஒர்க் பண்றது கொஞ்சம் டஃப். ஸோ அதனால அந்த வால்வ் ஓப்பனிங்கிறதுலாம் அந்த வால்ல நம்ம சிவில் டிராயிங்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். நான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் கண்டென்சிங் யூனிட். ஸோ அது நம்ம எப்படி வரையணும் பார்த்தோம். ஸோ அது எங்க இருக்கு டிராயிங்ல எப்படின்னு நான் காட்டுறேன். FFL ஃபைனல் ஃப்ளோர் லெவல். ஃபைனல் ஃப்ளோர் லெவல்னு நம்ம தரையில நிக்கிறோம் தெரியுமா, டைல்ஸ் போட்டதுக்கு அப்புறம் உண்டான லெவலை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா FFL ஃபைனல் ஃப்ளோர் லெவல். ஸோ அந்த ஃபைனல் ஃப்ளோர் லெவல்ல இருந்து ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மாதிரி டினோட் பண்ணுவாங்க. ஒரு சில கம்பெனி ஃபைனல் ஃப்ளோர் லெவல்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா டக்டோட ஹைட்டை மென்ஷன் பண்ணுவாங்க. கீழ இருந்து இவ்வளவு ஹைட்ல வந்து நம்ம FFL இருந்து இவ்வளவு ஹைட்ல வந்து நம்மளோட டக்ட் வந்து பாஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரி நம்மளோட FFL இருந்து இவ்வளவு ஹைட்ல ஃபால் சீலிங் இருக்கு அப்படின்னு பண்ணுவாங்க. ஒரு சில கம்பெனிஸ் என்ன ஸ்ட்ரக்சுரல் ஸ்லாப் லெவல்னு சொல்லுவாங்க, SSLன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சுரல் ஸ்லாப்னா டைல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கான்கிரீட் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே இருக்கும்ல, அந்த டைம்ல ஸ்லாப் நம்மளோட டைல்ஸ் மொத்தம் போடுறதுக்கு முன்னாடி உள்ள லெவலை SSL ஸ்ட்ரக்சுரல் ஸ்லாப் லெவல்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல இருந்து ஹைட் டினோட் பண்ணுவோம். அப்போ இந்த ரெண்டுக்கும் என்னன்னா நம்மளோட டைல்ஸ் திக்னஸ் மொத்தம் வேரி ஆகும். ஒரு 2 இன்ச்சு, 1 இன்ச்சு, 3 இன்ச்சு, அது டிபெண்டிங் அப்போ அந்த திக்னஸ் ஆஃப் தி நம்மளோட டைல்ஸை பொறுத்து மாறும். சரிங்களா? ஸோ அடுத்து FCLங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம், ஃபால் சீலிங் லெவல். வாட் இஸ் FCLன்னு கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க நிறைய பேசிக் இன்டர்வியூஸ்ல வந்து. FCLனா என்னன்னு கேட்பாங்க, ஃபால்ஸ் சீலிங் லெவல். சரிங்களா? BOங்கிறது பாட்டம் ஆஃப். உதாரணத்துக்கு இங்க BOD அப்படின்னு சொல்லுவாங்க, பாட்டம் ஆஃப் டக்ட். பாட்டம் ஆஃப் டக்ட்னா டக்ட் வந்து தரையில இருந்து எவ்வளவு ஹைட்ல இருக்கு, அதாவது டக்டோட பாட்டம் தரையில இருந்து எவ்வளவு ஹைட்ல இருக்கு அப்படிங்கிறது பாட்டம் ஆஃப் டக்ட். அதே மாதிரி BOP அப்படின்னு பாட்டம் ஆஃப் பைப். பைப் நம்ம தரையில இருந்து எவ்வளவு ஹைட்ல இருக்கு. அதே மாதிரி POTன்னு சொல்லுவாங்க, பாட்டம் ஆஃப் ட்ரே. ட்ரேங்கிறது நம்மளோட எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸை கொண்டு போறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிவைசஸ். சரிங்களா? ஸோ இப்போ இது எக்ஸசைஸ் நம்பர் 2. நான் இதை உங்களுக்கு டிராயிங்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் இல்லை. எல்லாருமே கொஞ்சம் டிராயிங்ஸ் வந்து ஓரளவு பேசிக்ஸ் கமாண்ட் தெரிஞ்சவங்களா தான் இருக்கீங்க. சரிங்களா? ஸோ இந்த இது வரைஞ்சோம்ல, ஸோ அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இது வரைஞ்சோம். அப்போ இதை வந்து நான் மிரர் பண்றேன், சப்ளையர் டிஃபியூசர் மிரர் பண்றேன். ஸோ மிரர் கமாண்ட் உங்களுக்கு தெரியுங்கிறதுனால நான் இதை விட்டுட்டு வந்தேன். இதனால லைட்டாக நான் சொல்லிக்கிறேன். மிரர் MI என்டர். ஸோ நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன், என்டர். ஸோ இந்த சென்டர் பாயிண்டை பிடிச்சி வெர்டிகலா நான் வந்து ட்ராக் பண்ண அப்படின்னு சொன்னா எனக்கு ஹரிசான்டலா கிடைக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணேன், இதை அப்படியே காப்பி பண்ணி அங்கே ரொட்டேட் பண்ணிக்கிறேன். காப்பி CO என்டர், காப்பிக்கு செலக்ட் பண்ணிட்டு நான் மூவ் பண்ணேன். காப்பி ட்ராக் பண்றேன், ட்ராக் பண்ணிட்டு ரொட்டேட் RO என்டர். காப்பினா CO என்டர், ரொட்டேட்னா RO என்டர். செலக்ட் பண்ணிட்டு ஒரு பாயிண்டை பிடிச்சி நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரொட்டேட் பண்றேன். F8 ஆன் பண்ணிட்டு நான் வெர்டிகலா. ஸோ அப்போ மூவ் கமாண்ட் கொடுத்துட்டு M என்டர். இந்த சென்டர் பாயிண்டை பிடிச்சி F8 இங்க நான் சென்டர் பாயிண்ட் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சு வைக்கிறேன். அகைன் இது மிரர் MI என்டர். இதை செலக்ட் பண்ணிட்டேன், என்டர். ஒரு சென்டர் பாயிண்ட் பிடிச்சிட்டு நான் ஹரிசான்டலா ட்ராக் பண்ணா வெர்டிகலா கிடைக்கும், வெர்டிகலா ட்ராக் பண்ணா ஹரிசான்டலா கிடைக்கும். இதுதான் வந்து மிரர் கமாண்டோட ஒரு இது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிடலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், பேசிக்ஸ் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் சாப்டர்ல சப்ளையர் டக்ட் அண்ட் ரிட்டர்னியர் டக்ட். SCAD சப்ளையர் டிஃப்யூசர், RAD ரிட்டர்ன் ஏர் டிஃப்யூசர். சரிங்களா? சப்ளையர் டக்ட், ரிட்டர்ன் ஏர் டக்ட் இன்னும் டிராயிங் நான் வரல, வந்துட்டு இருக்கேன். சரிங்களா? கொஞ்சம் வெயிட். அந்த நெக்ஸ்ட் இது முடிஞ்சிட்டுனா அதுதான் போறோம். ஸோ அடுத்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் தான். ஒரு டக்ட் வந்துகிட்டே இருக்கு, கண்டினியூட்டி சிம்பிள். ஸோ அதுல இருந்து சின்ன ஒரு டக்ட் அகைன் பிரியுது. ஸோ BODன்னு மென்ஷன் பண்ணலாம், பாட்டம் ஆஃப் டக்ட். அப்புறம் டக்டோட சைஸ். ஸோ வால்யூம் கண்ட்ரோல் டேம்பர். இப்போ இந்த வால்யூம் கண்ட்ரோல் டேம்பரோட ஃபங்க்ஷன் உங்களுக்கு புரிஞ்சுக்கும். வால்யூம் கண்ட்ரோல் டேம்பர்ங்க எதுக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டக்ட் இதுக்கப்புறம் போகக்கூடிய பிரான்ச்சஸ்ல 2 டிஃப்யூசர். சரிங்களா? இங்க ஒரு டிஃப்யூசர் இருக்கு, இங்க ஒரு டிஃப்யூசர் இருக்கு. சப்ளையர் டிஃப்யூசர், சப்ளையர் டிஃப்யூசர், இது சப்ளையர் டக்ட். ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது. ஸோ இப்போ இந்த இடத்துலயும் சரி, இந்த மேபி ஹாஸ்பிட்டலா இருக்கு. ஸோ அங்க பேஷன்ஸ் இருப்பாங்க. நம்ம பேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேஷன்ஸை பொறுத்து அந்த AC சப்ளை வந்து அவங்க வேற மாதிரி கொடுக்கும். ஒருத்தங்களுக்கு ஒரு CFM யூனிட் இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு CFM யூனிட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி CFM வேரி ஆகும். சம்டைம்ஸ் ஒரு கவர்மெண்ட் ஒரு பில்டிங்னே வைங்களேன், அங்க பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அவருக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டா ஃபீல் பண்றாரு. அப்படிங்கும்போது எனக்கு AC சப்ளை கொஞ்சம் குறைங்க அப்படின்னு சொல்றாரு.
ஸோ அட் த சேம் டைம் இந்த ஒரு ரூம்லேயே குறைக்கிறது, இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்றது. அதான் வால்யூம் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் ஏர் வால்யூமா நம்ம என்ன பண்றோம்னா கண்ட்ரோல் பண்றது தான் வால்யூம் கண்ட்ரோல் டேம்பர் டிவைஸ் யூஸ் பண்றோம். இந்த மாதிரி காட்டுவாங்க. நார்மலா ஒரு லைன்லயே காமிச்சிருவாங்க சரிங்களா. ஸோ இதை பொறுத்தவரை டபுள் லைன்ல காமிச்சிருவாங்க. ஒரு சில கம்பெனில நார்மலா ஒரு லைன்லயே காமிச்சிருவாங்க. சாட்டு இஸ் நார்மல் அண்ட் GD டைமென்ஷன். அப்துல் முஹீஸ்ங்கிறவங்க ஒரு டவுட் கேட்டீங்க, வாட் இஸ் நார்மல் அண்ட் GD டைமென்ஷன் கேட்டீங்க. GDனா கிராஸ் டைமென்ஷன் சொல்லுவாங்க சரிங்களா. நீங்க வந்து எந்த மீனிங்ல கேக்குறீங்கிறது எனக்கு புரியல. நார்மல் டைமென்ஷன் விசஸ் அவங்கள அன்மியூட் பண்ண முடியுமா பிரதர் சகி? அவர் ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லுங்க. அப்துல் முஹீஸ் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் முஹீஸ். ஓகே, அப்துல் முஹீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பிரதர் அப்துல் முஹீஸ் உங்களை அன்மியூட் பண்ணியாச்சு. நீங்க கொஞ்சம் டவுட்டை கொஞ்சம் கிளியரா கேளுங்க. நோ சார் போட்டுறாங்க. மீனிங்ல போட்டுறாங்க. பிரதர் அப்துல் முஹீஸ் லைன்ல இருக்கீங்களா? உங்களை அன்மியூட் பண்ணியாச்சு. சரி, அப்ப நீங்க கண்டினியூ பண்ணுங்களா. ஓகே ஓகே. கொஞ்சம் chat box கொஞ்சம் ஓகே, நீங்க கொஞ்சம் chat box கொஞ்சம் பாருங்க. chat boxல ஒரு 2-3 டவுட் வருதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஓகே பேரலல் ஆகி பாருங்க. ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டிராயிங்ல போயிடலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி 2 இதாக பிரியுது. நமக்கு ஒரு சப்ளையர் டிஃப்யூசர், அதே மாதிரி கீழே ஒரு சப்ளையர் டிஃப்யூசர். ஸோ இதுதான் HVACயோட ஒரு ஃபுல் கான்செப்ட். ஸோ இந்த ஒரு டிராயிங் கம்ப்ளீட் பண்ணோம்னா HVACயோட பார்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த டிராயிங் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. எல்லாருக்குமே இந்த டிராயிங் விசிபிளா இருக்கா அது மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. லைன்ல இருக்கிறவங்க இந்த டிராயிங் வந்து விசிபிளா உங்களுக்கு தெரியுதா, என்னங்கிறது அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கா? அதாவது விசிபிள் மீன்ஸ் அந்த டெக்ஸ்ட் சைஸ், ஃபாண்ட் சைஸ் இதெல்லாம் தெரியுதா? நான் முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு பில்டிங்கு. இது நம்ம ஃபாரின்ல உள்ள ஒரு பில்டிங் தான். ஸோ இந்த ஒரு பில்டிங்கு நமக்கு ஏசி சப்ளை பண்றாங்க. ஸோ அப்போ எப்படிலாம் எடுக்கிறாங்க, எப்படிலாம் கொண்டு வராங்க. ஸோ இந்த ஒரு ஃபண்டமெண்டல் கிடைச்சி அப்படின்னா உங்களுக்கு டிராயிங்கோட ஆட்டோகேட் பேசிக்ஸ் கமெண்ட்ஸ் தெரிஞ்சுன்னா அந்த டிராயிங்கை நீங்க பண்ணிடலாம். இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன, இதை பத்தியான ஒரு ஐடியாலஜிஸ் எப்படி கொண்டு வராங்க, எப்படி கனெக்ட் ஆகுது, எந்தெந்த டிராயிங் வரையணும் தெரிஞ்சா போது நீங்க வரைஞ்சிருக்கீங்க. ஸோ இப்போ இதுல கொடுக்கக்கூடிய ஒரு நாலேஜ் என்ன அப்படின்னா, இப்போ இதை பாருங்க. இந்த ஒரு யூனிட்டை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது பில்டிங்கோட ஒரு இந்த நம்மளோட ஒரு போர்ஷன் FCU ஃபேன் காயில் யூனிட். இதுல இருந்தா நமக்கு என்ன அப்படின்னு சொன்னா நம்மளோட ஏர் சப்ளை நம்ம வந்து எடுக்கணும், டக்ட் போட்டு எடுக்கணும். இது எல்லாமே டக்ட். ஸோ அந்த டக்ட் எப்படி வருது பாத்தீங்கன்னா, ஸோ இப்படி வருது. நான் இங்க உள்ள எல்லா டிவைஸ் லெட்டர் எல்லாமே நான் வந்து இது பண்றேன், உங்களுக்கு நான் சொல்றேன், அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ வரைக்கும் இந்த ரூட்டை மட்டும் பாருங்க, டக்ட் ரூட் எப்படி இருக்கு. ஸோ இங்க இருந்து ஒரு டக்ட் ரூட் போகுது. ஸோ இது இங்க 2 போர்ஷனா பிரியுது. ஸோ இங்க இருந்து ஒரு டிஃப்யூசர் வச்சிருக்காங்க, அதே மாதிரி இங்க இருந்து இங்க ஒரு டிஃப்யூசர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த பச்சை கலர்ல இருக்கிறதுனா நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த ரூட்டை மட்டும் பார்க்கலாம். அப்போ டக்ட்ல இருந்து அகைன் இப்படி வருது. ஸோ இப்படி வருது, பெண்ட் ஆகி வருது. இங்க ஏன் இப்படி டைரக்டா வரல, ஏன் இப்படி டைரக்டா வரல, ஏன் இப்படி பெண்டா இப்படி கொண்டு வராங்க? பெண்ட் ஆகும்போது கண்டிப்பா ஃப்ளூயிடுங்கும் போது ஒரு ஏருங்கிறது ஒரு ஃப்ளூயிட், அதாவது ஏர் அண்ட் வாட்டர் இந்த ரெண்டுமே கம்ஸ் அண்டர் தி பார்ட் ஆஃப் ஃப்ளூயிட். நீங்க ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லயே படிச்சுக்கணும். அப்போ ஒரு ஃப்ளூயிடுங்கும் போது கண்டிப்பா பெண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மைனர் லாஸ் ஆகும். பெண்டிங் லாஸ், கான்ட்ராக்ஷன் லாஸ், எக்ஸ்பான்ஷன் லாஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய லாஸஸ் படிச்சுக்கீங்க. மேஜர் லாஸ், மைனர் லாஸ் எல்லாம் படிச்சுக்கீங்க. ஸோ அப்போ இங்க ஏன் பெண்ட் பண்ணி கொண்டு வராங்கன்னா இது ஒரு காலம். இங்கதான் நம்மளோட சிவில் நாலேஜ் நமக்கு தேவை சரிங்களா. ஸோ அப்ப இங்க என்னன்னா ஒரு காலம் இருக்கு. ஸோ இந்த காலம்ங்கிறது என்னன்னா பில்லர். ஸோ பில்லரை பொறுத்த வரைக்கும் நம்ம உடச்சிட்டு கொண்டு வர முடியாது. பில்லர் தான் ஒரு பில்டிங்கோட ஸ்ட்ரென்த் ஆகும். ஸ்ட்ரென்த் யாரு கண்டினியூ பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் அப்போ ஸோ இப்போ நமக்கு என்ன டக்ட் இப்படி பெண்ட் ஆகி வரும். இந்த பெண்டிங் பார்ட்ஸ்லாம் வரைகிறது மட்டும்தான் கொஞ்சம் கிரிட்டிக்கல். கொஞ்சம் மெதுவாக உட்காந்து வரையணும். ஸோ இப்போ இதுல இருந்து வந்து இங்க ஒரு ஃபிளெக்சிபிள் டக்ட் கனெக்ட் பண்ணி சப்ளையர் டிஃப்யூசர். அப்போ இந்த யூனிட்ல இருந்து எடுக்கக்கூடியது இங்க ஒரு டிஃப்யூசர் வைக்கிறோம் சரிங்களா.
ஸோ இங்க ஒரு டிஃப்யூசர் வைக்கிறோம், இங்க ஒரு டிஃப்யூசர் வைக்கிறோம். 3 சப்ளை டிஃப்யூசர் நம்ம வச்சுக்கோம். சப்ளை ஏர் டிஃப்யூசர் இந்த ஒரு யூனிட்ல இருந்து, இந்த 5 டன் ரேட்ல இருந்து எடுக்கக்கூடிய FCUல இருந்து இந்த FCU வந்து 5 நம்பர் 5 டினோட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு யூனிட்டையுமே நம்பர் 1 நம்பர் 2 டினோட் பண்ணிட்டு வரோம். சரிங்களா? நம்ம பார்க்கறது 5. ஸோ இதுல இருந்து வரக்கூடிய டக்ட். அப்போ ஒரு யூனிட்ல இருந்து நம்மளோட மெக்கானிக்கல் பிரான்ச்சஸ் நம்மளோட டக்ட் போகுது. டக்ட்ங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஏர் இங்க இருக்கக்கூடிய ஏரை நமக்கு சப்ளை ஏர் டிஃப்யூசர் கொண்டு பாஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் நமக்கு டக்ட். ஸோ வாட் இஸ் டக்ட்னு தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் இன்டர்வியூவோட பேசிக் ஃபண்டமெண்டல் கொஸ்டின். வாட் இஸ் டக்ட்னு கேட்பாங்க. நமக்கு வந்து அங்க வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண வராது. டக்ட்ங்கிறது என்னன்னா, நம்ம வந்து என்ன ஒரு ஏரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காண்டி நம்மளோட ஏசி ஏர் கண்டிஷன்டு ஏரை நம்ம வந்து சப்ளை பண்றதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் டக்ட். இந்த டக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 இன்சுலேஷன் வரும். இது ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். இது ஒரு இன்டர்வியூல கேட்டு அவர் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாதனால வெளியே வந்து அதுக்கப்புறமா லேர்ன் பண்ணு. ஸோ அவர்கிட்ட இருந்து நம்ம ஷேர் பண்ண நாலேஜ் தான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ டக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 இன்சுலேஷன் இருக்கு. ஒன்னு என்னன்னா அக்கோஸ்டிக் இன்சுலேஷன் சொல்லுவாங்க, இன்னொன்னு தெர்மல் இன்சுலேஷன் சொல்லுவாங்க. அக்கோஸ்டிக் இன்சுலேஷன் என்னன்னா ஏர் ஃப்ளோ ஆகிறதுல சவுண்ட் வரும், நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கும். நாய்ஸ் பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட்லயே ஒரு டிபார்ட்மெண்ட் வர ஒன்று இருக்கும். வெயிட் AHU FCU. AHUங்கிறது ஏர் ஹேண்ட்லிங் யூனிட், FCUங்கிறது ஃபேன் காயில் யூனிட். ரெண்டுக்குமே ஒரு பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஸோ ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்ங்க என்னன்னா குவான்டிட்டி நமக்கு அதிகமா இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல வந்து ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் யூஸ் பண்ணுவாங்க. ஃபேன் காயில் யூனிட்ங்கிறது என்ன குவான்டிட்டி. இப்போ இதெல்லாம் ஒரு சின்ன பில்டிங் தான். ஒரு பெரிய ஒரு பில்டிங் அப்படின்னா, ஒரு ஹெவி பில்டிங் அப்படின்னா அங்க என்ன ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுமே ஒரு மெக்கானிக்கல் யூனிட் அவ்வளவுதான். நம்மளோட ஏரை ஜென்ரேட் பண்ணி ஃப்ரெஷ் ஏரா கொடுக்கக்கூடிய கண்டிஷன் ஏரா கொடுக்கக்கூடிய ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ். சரிங்களா? ஸோ குவான்டிட்டி ஒன்று தான் டிஃபரன்ஸு. ஸோ அக்கோஸ்டிக் இன்சுலேஷன் அண்ட் தெர்மல் இன்சுலேஷன். அக்கோஸ்டிக் இன்சுலேஷன்ங்கிறது டக்டுக்கு இன்னர்ல கொடுத்துருப்பாங்க, தெர்மல் இன்சுலேஷன் டக்டுக்கு அவுட் சைட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏன் அவுட் சைட்ல கொடுத்தோம்னா வெளியே இருந்து தான் நமக்கு ஹீட் ஜென்ரேட் ஆகி இந்த டக்டை வந்து அஃபெக்ட் பண்ணுவோம். டக்டுக்குள்ள கூல் ஏர் பாஸ் ஆயிட்டு வெளியிருந்து நமக்கு வந்து என்னது ஹீட் ஏர் வர சொல்ல என்ன ஆகும்னா உள்ள நமக்கு வந்து வரக்கூடாது. அதனால வெளியே தெர்மல் இன்சுலேஷன். ஸோ டெம்பரேச்சருக்காண்டி நம்ம இன்சுலேஷன் கொடுத்து தெர்மல் இன்சுலேஷன். உள்ள வந்து ஏர் ஃப்ளோ உள்ள இருந்து வெளியே வர ட்ரை பண்ணும். ஸோ அது ஹெவியா வந்து அந்த டக்ட்ல வந்து மோதத்துல சவுண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ அந்த நாய்ஸை கண்ட்ரோல் பண்றது தான் என்ன பண்ணுவாங்கன்னா அக்கோஸ்டிக் இன்சுலேஷன் கொடுக்குறாங்க. சரிங்களா? TR மீன்ஸ் டன் ரேட். சரிங்களா? டன் ரேட், இவ்வளோ டன் ரேட்டு, இவ்வளோ கெப்பாசிட்டின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல இருந்து நம்ம வரோம் டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன். அதான் அந்த டன் எவ்வளோ அப்படிங்கிறத சொல்றாங்க, வேற ஒண்ணு இல்லை. சரிங்களா? ஸோ அந்த ரெஃப்ரிஜரேஷன்ங்கிறது என்னது நம்மளோட ஏசி யூனிட், அதுல இருந்து வரக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை டினோட் பண்றாங்க. ஓகே, டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன். தேங்க்யூ பிரதர் ரியாஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து தெர்மல் இன்சுலேஷன். எதுக்காண்டி தெர்மல் இன்சுலேஷன்ங்கிறது வெளியே உள்ள அந்த ஹீட் ஏர் வந்து நம்மளோட கூலிங் ஏரை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்டிவ் சீல் தான், ஒரு ப்ரொடெக்டிவ் ஒரு இன்சுலேஷன் தான் தெர்மல் இன்சுலேஷன். சரிங்களா? ஏன்னா நமக்கு காங்கிரீட்ல இருந்து ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ இன்பிட்வீன் என்னது நம்மளோட ஃபால் சீலிங்கு காங்கிரீட் இந்த ரெண்டுக்கும் நடுவுலலாம் ஹீட் இருக்கும். க்ளோஸ்டு பார்ட்டாவே இருக்கனால ஹீட் இருக்கும். அந்த ஹீட் வந்து இந்த டக்டுக்குள்ள என்ட்ராகாம இருக்கிறதுக்காண்டி நம்ம அவுட் சைட்ல கொடுக்கக்கூடிய ஒரு இன்சுலேஷன். சரிங்களா? ஸோ இதுல இருந்து வருது. ஸோ இது ஒரு யூனிட். சரி, இதே மாதிரி இங்க என்ன சொல்றாங்கன்னா ரிட்டன் இது வந்து என்ன சொல்றாங்க ரிட்டன் ஏர் டிஃப்யூசர். ஸோ ரிட்டன் ஏர் டிஃப்யூசரை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் ஏர் டக்ட் ஒரு சில கம்பெனில காட்ட மாட்டாங்க, ஒரு சில கம்பெனில காட்டுவாங்க. சரிங்களா? அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ரிட்டன் ஏர் டக்ட் எப்படிதான், இது எல்லாமே டக்ட், இது எல்லாமே சப்ளை ஏர் டக்ட். இதே மாதிரி ரிட்டன் ஏர் டக்ட் இதே மாதிரி டிராயிங் நம்ம வரைஞ்சி ஸோ இங்க எப்படி அப்படின்னா இந்த யூனிட்ல இருந்து நம்ம இங்க சப்ளை பண்றோமோ, ரிட்டன் ஏர் டக்ட்ல என்னன்னா டிஃப்யூசர்ல இருந்து அப்படியே நமக்கு என்னன்னா வெளியே வரும். சரிங்களா? அதான் நாய்ஸ். அக்கோஸ்டிக் இன்சுலேஷன் நாய்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்காண்டி கொடுக்கக்கூடிய இன்சுலேஷன் இன்னர்ல கொடுத்துருக்காங்க. டக்டை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் இருக்கும். நான் லைட்டா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதான் டக்டோட செக்ஷன் ஆஃப்செட். சரிங்களா? ஆச்சு. AHU FCU யூனிட் தான் ஃப்ரெஷ் ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்னு சொல்லுவாங்க. ஒரு சில அதான் ஒவ்வொரு கம்பெனிஸ்ல ஒவ்வொரு மாதிரி டினோட் பண்ணுவாங்க. ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் சொல்லுவாங்க, ஒரு சில கம்பெனில ஃப்ரெஷ் ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் சொல்லுவாங்க. அப்புறம் FCUங்கிறது என்னன்னா FCUமே ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் மாதிரி தான்.
குவான்டிட்டி வந்து அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் வேரி ஆகும். சரிங்களா? இதை வச்சு நான் சொல்றேன். ஆச்சு சாலிடு சரி ஓகே. இதுல வந்து நிறைய நான் டிராயிங் வந்து நிறைய டிராயிங்கை கம்போஸ் பண்ணி வச்சதுனால சம் எரர் இருக்கு, அதனால ஹேட்ச் கமாண்ட் எனக்கு ஒர்க் ஆகும் இருக்கு. சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இங்க இருந்து இதான் டக்டோட இன்னர் டைமென்ஷன் சொல்ற போது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. டக்டோட இன்னர் டைமென்ஷன் இது வந்து அக்கோஸ்டிக் இன்சுலேஷன், இதுக்கு மேல உள்ளது தெர்மல் இன்சுலேஷன். சரிங்களா? இதுக்கு மேல வந்து ஒரு இன்சுலேஷன், அது தெர்மல். அது வெளியே இருந்து ஹீட் ஏர் வந்து என்ன அஃபெக்ட் பண்ணக்கூடாது. வெளியே இருந்து ஒரு ஹீட் ஏர் இப்படி வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது அஃபெக்ட் பண்ணாம இருக்குதுங்க. வெளியே இருந்து எனக்கு ஹீட் வரும், வெளியே இருந்து எனக்கு ஹீட் வரும். சரிங்களா? ஸோ வெளியே இருந்து எனக்கு என்ன ஆகும், ஹீட் வரும். ஸோ ஏர் ஃப்ளோ எனக்கு உள்ள இருந்து வெளியே போகும், உள்ள இருந்து வெளியே போகும். ஏர் ஃப்ளோ உள்ள இருந்து எனக்கு என்ன பண்ணும்னா டக்ட பே என்ன பண்ணா மீட் பண்ணும். ஸோ அதனால என்னன்னா உள்ள கொடுக்குறது அக்கோஸ்டிக் இன்சுலேஷன், சவுண்ட் வந்து வெளியே கேட்காம இருக்கிறதுக்காண்டி. அதே மாதிரி அந்த ஹீட் ஏர் வந்து உள்ள கூல் ஏர் அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்காண்டி வெளியே கொடுக்கக்கூடிய இன்சுலேஷன் தெர்மல் இன்சுலேஷன். இதுதான் தெர்மல் இன்சுலேஷன், அக்கோஸ்டிக் இன்சுலேஷன். ஸோ இதுக்கப்புறம் இதே கான்செப்ட் தான் எல்லாத்துக்குமே. இந்த ஒரு யூனிட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதே மாதிரி தான் எல்லா யூனிட். இப்போ இந்த பாருங்க, இந்த யூனிட்டுக்கு பக்கத்துல என்ன இருக்கு, ஆக்சஸ் டோர் இருக்கா? யூனிட் பக்கத்துல என்னென்னலாம் இருக்குன்னு நமக்கு தெரியும். யூனிட் பக்கத்துல பாருங்க, இது ஒண்ணு இருக்கா, இதுக்கு பேர் என்னதுன்னா ஐசோலேட்டர். கண்டிப்பா ஒரு மெக்கானிக்கல் யூனிட் அப்படின்னா வைப்ரேட்டிங் யூனிட், கண்டிப்பா அது வைப்ரேட் ஆகும். ஸோ அப்ப அது பக்கத்துல ஒரு ஐசோலேட்டர் கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பக்கத்துல ஆக்சஸ் டோர், இந்த யூனிட் நமக்கு ரிப்பேர் ஆயிட்டு அப்படின்னு சொன்னா யூஸ் பண்றதுக்காண்டி இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த எஃப்சியோட கனெக்ஷன்ல அப்படியே பாருங்க, இந்த லைன் காமிச்சிருக்காங்க. இந்த லைன் அப்படியே போதா, லைன் அப்படியே போய் எங்க ஜாயின் ஆகும் பாருங்க. இங்க ஒண்ணு காமிச்சிருக்காங்களா, அப்படி சாரி WO வால் ஓப்பனிங் 300x200. சரிங்களா? இந்த டைமென்ஷன் வரையா வெளியே வந்து கண்டென்சிங் யூனிட்ல வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா கனெக்ட் ஆகும். இங்க ஒரு ஐசோலேட்டருங்கிற எதுக்கு யூஸ் ஆகும்னா டு கண்ட்ரோல் தி வைப்ரேஷன். சரிங்களா? டு சேஃப்கார்ட் தி யூனிட், மெக்கானிக்கல் யூனிட். அதான் எப்படி சொல்லலாம்னா, நம்ம வந்து உதாரணத்துக்கு ஃப்ரிட்ஜுக்கு எப்படி ஸ்டெபிளைசர் வச்சிருக்கோம், ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அந்த டிவைஸை வந்து சேவ் பண்றதுக்காண்டி கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டிங் ஒரு யூனிட் தான் வந்து என்ன அப்படின்னா ஐசோலேட்டர் டு கண்ட்ரோல் த வைப்ரேஷன். மெயினா வந்து அந்த வைப்ரேஷன் கண்ட்ரோலுக்காண்டி யூஸ் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுல அந்த ப்ளீனம் சொல்றாங்களா, சப்ளையர் ப்ளீனம், சப்ளையர் டிஃப்யூஷன் ஒன்று. சப்ளையர் டிஃப்யூஷன் இந்த ப்ளூ விண்டோ மட்டும்தான், இந்த ப்ளூ டைமென்ஷன் மட்டும்தான். தட் இஸ் 375x375 at the rate of 675 cubic feet per minute. இந்த மேல சொல்லக்கூடிய இந்த சப்ளையர் ப்ளீனம்ங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 400x400x300. அதாவது என்னது, ரெண்டு சைடு வித்து இருக்கும், இன்டு டெப்த் இருக்கும். நம்ம அந்த பாக்ஸை தான் நம்ம பார்த்தோம், அந்த டிராயிங் அந்த சாரி ஃபர்ஸ்ட் பார்த்த ஒரு வீடியோஸ்ல நீங்க பார்த்துருக்கீங்க. ஒரு பாக்ஸை தான் கொண்டு போய் வைப்பாரு, அந்த பாக்ஸ்ல இருந்தா ஒரு ஓட்டையை போட்டு அதுல டிஃபியூஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணும். அந்த பாக்ஸ் தான் சப்ளையர் ப்ளீனம் பாக்ஸ். சரிங்களா? ஆக்சஸ் ஸ்டோர் இருக்கும், ஒரு யூனிட் பக்கத்துல ஆக்சஸ் ஸ்டோர் இருக்கும், இது இருக்கும். அதே மாதிரி ஒரு யூனிட் பக்கத்துல கம்பல்சரியா தெர்மோஸ்டாட் இருக்கும். இந்த தெர்மோஸ்டாட்ங்கிறது இது வந்து யூனிட் 4 உள்ளதான். இங்க சரி, இங்க ஒரு யூனிட் வச்சிருக்காங்க, தெர்மோஸ்டாட் 4, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு இடத்துக்கு பக்கத்துல ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க. தெர்மோஸ்டாட் 5 ஏதோ நான் மிஸ் பண்ணதுல நம்பர் மாறி இருக்கலாம் மேபி, இல்ல நம்பர் அலைன்மெண்ட் வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை. சரிங்களா? ஸோ இந்த அக்கோஸ்டிக் இன்சுலேஷன், தெர்மல் இன்சுலேஷன், டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்கவுங்களோட கோடு ப்ரொவிஷனை பொறுத்து மாறும், ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து மாறும். சரிங்களா? நார்மலா வந்து 3 இன்ச்சு 4 இன்ச்சு அந்த மாதிரி வேரி ஆகும். ஸோ அந்த இன்சுலேஷன் டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்காது, அவங்க கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம். ஆண்ட்ரைஸ் பிரதர் சகி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 9876 சாரதா ஆண்ட்ரைஸ் பண்றாங்களா? இல்லை இல்லை இல்லை, வேற யாரும். பதில் உங்களை அட்மிட் பண்ணியாச்சு. 9876
9876 MOA பிரதர். நீங்க क्वेश्चन கேட்கலாம். ஹலோ, கேக்குதா? கேக்குது. கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. இப்போ இந்த டிராயிங்லாம் ஈஸியாக நமக்கு வந்து எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. பட் இருந்தாலும் இப்போ நீங்க புதுசா இப்போ போட்டீங்கல்ல ஒரு டக்டுடைய செக்ஷன் வந்து, அதாவது இன்சுலேஷன் 2 இன்சுலேஷனை போட்டீங்கல்ல. இப்போ இந்த மாதிரி இதுதான் வந்து எனக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஒரு செக்ஷன் போடும்போதோ பிளான் வைஸா நீ இதெல்லாம் அந்த டிராயிங் பார்த்துருக்கிறேன். இப்போ செக்ஷனாக போடும்போது எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே இந்த டிராயிங்ஸ்லாம் வந்து நான் ரீட் பண்ணியிருக்கிறேன் பழைய ப்ரீவியஸ் கம்பெனிஸ்ல. கண்டிப்பா செக்ஷன் இஸ் த இமேஜினேஷன். செக்ஷனை பொறுத்த வரைக்கும் தான் இன்ஜினியரிங்கோட ஒர்க் மெயின் ரோல் என்னன்னா செக்ஷன் தான். ஸோ அதனாலதான் இன்டர்வியூஸ்ல வந்து நிறைய அவங்க கேட்கறது வந்து செக்ஷன். அப்ப இப்ப இந்த மாதிரி இப்போ புதுசா ஒருத்தங்க வந்து இப்போ என்டர் ஆகிறது வந்து ஒரு சிரமம் தானே? எப்படி சிரமம் இல்ல, நான் தான் சொல்றேன். அவங்க வந்து செக்ஷன்ல மொத்தம் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். இப்போ உங்களுக்கு நான் ஒரு செக்ஷன் டிராயிங் வச்சிருக்கேன், இந்த டிராயிங்ல நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரிங்களா? அதான் என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி செக்ஷன் கூட வந்து நான் ரீட் பண்ணுவேன். ஆனா அது சின்ன சின்ன மைனர் லைன்ஸ், திக்னஸ் இதெல்லாம் வந்து எப்படி டிராஃப்ட் பண்றதுங்கிறது தான் வந்து ஒரு பெரிய யோசனையா இருக்கும். சோ அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்களா இல்ல நம்மளே அது கண்டிப்பா சொல்லுவாங்க. ஏன்னா வந்து திக்னஸ் டிஃபைன் பண்றது வந்து டிசைனிங் இன்ஜினியர். ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய அவுட்புட்டை மொத்தம் நம்ம டிராயிங்கை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்படிங்கும்போது அவங்க தான் அந்த அவுட்புட் எல்லாமே, இப்போ டக்டோட டைமென்ஷன் அவங்க தான் கொடுக்குறாங்க, டிஃப்யூசரோட டைமென்ஷன் அவங்க தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே அவங்க லைன் ஸ்கெட்ச்ல வந்து அவங்க வந்து நம்ம கொடுத்துருவாங்க. ஸோ அதை தான் நம்ம அப்படியே டீட்டெயில்டு டிராயிங்கை கன்வெர்ட் பண்ணுவோம். அதனால அந்த திக்னஸ் வந்து எல்லாமே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிடுவாங்க. அதை பொறுத்தவரைக்கும் எந்த உரியுமே பண்ணாமல். நம்மளை பொறுத்தவரை இந்த பில்டிங் செக்ஷன் உங்களுக்கு தெரியும் சொல்றீங்க, அது தெரிஞ்சா போதும். இந்த திக்னஸ், இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இது எல்லாமே வந்து அவங்க கொடுத்துருவாங்க. அதனால இதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டிய நான் ரீட் பண்ணிருக்கிறேன். பட் டிராயிங்கா ஒரு ரியலா கட் பண்ணி பார்க்கும்போது அதை வந்து அதுல உள்ள சின்ன சின்ன மைனர் லைன்ஸ் இப்போ சொல்ல 2 இதா போட்டு காமிச்சிங்கல்ல, 2 திக்னஸா போட்டு காமிச்சிங்கல்ல. ஸோ அதை மாதிரி இப்போ வேற டிஃப்ரெண்ட் இடத்துல கட் பண்ணும் போதோ அல்லது பின்னாடி உள்ளது உதாரணத்துக்கு சொல்றேன். நான் இதை வந்து உதாரணத்துக்காக வேண்டி சொன்னேன். நான் இந்த மாதிரி இதுலதான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இதுலதான் நம்ம இது கான்சென்ட்ரேட் பண்ணனா அந்த உள்ள என்ட்ராவது ஈஸியா இருக்குமா எப்படி? இல்ல அதுவும் கண்டிப்பா இல்ல, அதான் செக்ஷன் தான். இப்போ இந்த क्वेश्चंस வந்து ஒரு இன்டர்வியூவோட क्वेश्चन, வாட் இஸ் டக்ட்னு ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ அப்ப டக்ட்னா இதுதான் சப்ளை பண்ணக்கூடியது அப்படின்னு மட்டும் சொல்லி நிறுத்திட்டாங்க. சோ அப்படிங்கும்போது அவங்க இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுதான். சோ டக்ட்னா இப்படி சொல்லணும். சரிங்களா? இந்த பேசிக்கே உங்களுக்கு தெரியல, யூ ஆர் ஏ மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஹவ் யூ ஆர் கம்மிங் இன் தி இன்டர்வியூன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆளை அனுப்பி விட்டாங்க. ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போது HVACல ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் போது எலக்ட்ரிக்கல்ல என்ன கேட்டாலும் தெரியல அளவுக்கு கொஞ்சம் ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ நான் பொறுத்தவரைக்கும் ஆசாமே பேசிக் சிவில் இன்ஜினியர் தான். நானும் சிவில் இன்ஜினியர் தான். நீங்களும் சிவில் இன்ஜினியர் தான். பட் நான் வந்து மெக்கானிக்கல் இவ்வளவு நாளா நாலேஜ் லேர்ன் பண்ணதே ஒரு இஷ்யூஸ் தான். அது வந்து நம்ம வந்து சரி ஷேர் பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு இதுல இருந்து அடுத்த பாயிண்ட் அவங்க மூவ் ஆகும். இந்த நாலேஜ்ல நிக்க கூடாது. நான் வந்து ஆர்கிடெக்சர் கம்பெனில வர்க் பண்ணிட்டு இருக்கேன். சோ இதெல்லாம் ரீட் பண்ணிருக்கேன், அதை வச்சு கேட்டேன் நான். ஓகே பிரதர், थैंक यू. நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, थैंक यू. கண்டினியூ பண்ணுங்க. थैंक यू. நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி தான் நமக்கு வந்து எல்லா யூனிட்டுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்ல இருந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா டக்ட் வரும். ஸோ அந்த டக்ட்ல இருந்து நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் போகும். ஸோ அதுல இருந்து நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா டிஃப்யூசர் கனெக்ஷன். எவ்ரி ஏரியால அவங்க வந்து எந்த ஏரியால வால்யூம் கண்ட்ரோல் டேம்பர் ஃபிக்ஸ் பண்ண சொல்றாங்களோ அந்த ஏரியால வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த டினோஷன் நமக்கு வந்து டிசைனிங் இன்ஜினியரிங் டீம் நமக்கு கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ வால்யூம் கண்ட்ரோல் டேம்பர் எங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது சம்டைம் இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஃபிளெக்சிபிள் டக்டோட டயாவே மென்ஷன் பண்ணிடுவாங்க 10 இன்ச்சு. ஸோ 2 டேஷ் காட்டினா இன்ஜின் டினோட் பண்ணுவாங்க. 10 இன்ச்சு, 1 இன்ச்சை பொறுத்த வரைக்கும் 25 mm. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கொடுக்குறோம். HVAC பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபண்டமெண்டல். ஒரு யூனிட் இருக்கும், யூனிட்ல இருந்து டக்ட் போகும், டக்ட்ல இருந்து நம்பர் ஆஃப் பிரான்ச் போகும், பிரான்ச்சஸ்ல இருந்து ஃபிளெக்சிபிள் டக்ட் போட்டு டிஃப்யூசர்ல கனெக்ட் பண்ணுவோம், டிஃப்யூசர்ல கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் நமக்கு மெயின். அதே மாதிரி ரிட்டன் ஏர் டிஃப்யூசர் வச்சிருப்போம். ரிட்டன் ஏர் டிஃப்யூசர்ல இருந்து அதே மாதிரி ஃபிளெக்சிபிள் டக்ட் போட்டிருப்போம், டக்ட்ல கனெக்ட் பண்ணிருப்போம். டக்ட்ல இருந்து எடுத்து வெளியே எடுத்து மேல ரூஃப் டாப் யூனிட்னு சொல்லுவாங்க. மேல நமக்கு வந்து நம்ம ரூஃபுக்கு மேல சில்லர்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அதுல கொண்டு இந்த ஹீட் ஏரை ஃபுல்லாமே கொடுத்து சில்லர்ல இருந்து அகைன் அதை ஃப்ரெஷ் ஏரை கன்வெர்ட் பண்ணி அகைன் அந்த சப்ளை நடக்கும். இந்த சர்க்குலேட்டிங் சிஸ்டம் நடந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இது ஒவ்வொரு கம்பெனிஸ் ஒவ்வொரு மாதிரி மாத்துவாங்க, ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த சிஸ்டம் இதுதான் பேசிக் ஃபண்டமெண்டல் மெக்கானிசம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா இப்போ இங்க பாத்தீங்கன்னா
உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க. இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இங்க இருந்து டக்ட் வருது, சப்ளையர் டிஃப்யூசர், சப்ளையர் டிஃப்யூசர், சப்ளையர் டிஃப்யூசர், சப்ளையர் டிஃப்யூசர். ஆனா ரிட்டன் ஏர் டிஃப்யூசர் இங்கனக்குள்ள பாருங்க எந்த ரிட்டன் ஏர் டிஃப்யூசர்னு வைக்கணும். அதுதாங்க என்ன பண்ணா ரிட்டன் ஏர் கிரில். இது எல்லாமே ரிட்டன் ஏர் கிரில், ரிட்டன் ஏர் கிரில், ரிட்டன் ஏர் கிரில். சரிங்களா? அதே மாதிரி இந்த டிராயிங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு லைன் வரும். இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இடத்துல தான் செக்ஷன் கேட்பாங்க. இந்த ஒரு பச்சை லைன் காட்டுறாங்களா, இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இது யாரு தெரியலனாலும் என்ற கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்க. சரிங்களா? இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இன்டர்வியூஸ்ல அதிகமா கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த லைன் வருது, இங்க இருந்து இந்த மாதிரி ஒரு ட்ரில் மாதிரி காமிச்சு ஏர் உள்ள போற மாதிரி காமிச்சிட்டாங்க. ஒரு ட்ரில் மாதிரி காமிச்சு ஏர் உள்ள போற மாதிரி. இது ரிட்டன் ஏர் ட்ரில். எப்படி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க தெரியுதா? அந்த இமேஜ்ல காமிச்ச மாதிரி, அந்த இமேஜ்ல காமிச்ச மாதிரி ஸோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் வெயிட். ஸோ இந்த தெரியுதா? ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ செக்ஷன்ல பார்க்க சொல்ல எப்படி எலிவேஷன் சேஞ்ச் ஆகுதா, நம்மளோட இங்க ஃபால் சீலிங் லெவலும் இங்க ஃபால் சீலிங் லெவலும் சேஞ்ச். ஸோ நம்மளோட இங்க ஃபால் சீலிங் லெவலும் இங்க ஃபால் சீலிங் லெவலும் சேஞ்ச். சரிங்களா? இந்த லெவலும் சேஞ்ச். இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, வால் ஃபேஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி தான் இந்த டயக்ராம்ல இருக்கு. இதுதான் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். இந்த நாலேஜ் தான் நமக்கு செக்ஷனுக்கு தேவை. சரிங்களா? ஸோ இது ஓகே. இவ்வளவுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும், ஹெச்ஐசியை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபண்டமெண்டல்ஸ். இது எல்லாமே எலக்ட்ரிக்கல் லைட்டு. இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் வரும்போது சொல்லுவேன். ஸோ ஒரு யூனிட்னா கண்டிப்பா ஒரு மெக்கானிக்கல் யூனிட் இருக்கும், அது பக்கத்துல ஆக்சஸ் ஸ்டோர் இருக்கும், அது பக்கத்துல ஐசோலேட்டர் இருக்கும். அந்த எஃப்சியும் வந்து கண்டிப்பா என்னன்னா ஒரு யூனிட்டோட, ஒரு கண்டென்சிங் யூனிட்டோட என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா கனெக்ட் ஆயிடும். இப்போ இதுக்கு பாருங்க, இங்க இருந்து ஒயர் வருதா, பி வந்து ஒயர் போய் இந்த கண்டென்சிங் யூனிட்டோட ஃபிக்ஸ் ஆயிடும். சரிங்களா? அந்த இடத்துல ஒரு வால்வ் ஓப்பனிங்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்க்கலாம். பிரதர் ஜெகந்தர், சாட் வந்து ஒரு क्वेश्चन இருக்குது பாருங்க. ஆமா, ரிட்டன் ஏரும் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஏரை வந்து சக் பண்ணி இழுக்கிறதுக்காண்டி அவங்க டிவைஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது சக் பண்ணி எங்கன்னா கம்ப்ரஸர் யூஸ் பண்ணி நேரம் அங்க சில்லர் வரைக்கும் கொண்டு போவாங்க. சில்லர் வரைக்கும் கொண்டு போய் அங்க அது ரீசர்க்குலேட் ஆகி அகைன் ஃப்ரெஷ் ஏர் டக்ட் வழியா வெளியே வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து, ஸோ இதுதான் நம்மளோட ஹெச்ஐசியோட பேசிக்ஸ். ஸோ இது வந்து நம்மளோட ஃபேன் காயில் யூனிட்டுக்கும் கண்டென்சிங் யூனிட்டுக்கும் எப்படி அந்த ஒயர் கனெக்ஷன்ஸ்லாம் இருக்கு, அந்த மாதிரி ஸ்கிமேட்டிக் ஒயர் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. சும்மா நார்மலா லைன் ஸ்கெட்ச்னா இது. அப்போ எஃப்சியோட கண்டிப்பா தெர்மோஸ்டாட் கனெக்ட் ஆயிருக்கும், எஃப்சிஓடி என்னது ஐசோலேட்டர் கனெக்ட் ஆயிருக்கும். இது சிங்கிள் ஃபேஸ். ஃபேன் காயில் யூனிட்டோட கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய ஐசோலேட்டர் சிங்கிள் ஃபேஸ். இந்த கண்டென்சிங் யூனிட் வந்து கொஞ்சம் பெரிய யூனிட், இதோட கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்படிங்கும்போது அதுக்கு வந்து 3 ஃபேஸ். ஸோ இந்த மாதிரி அந்த என்னென்ன கம்பெனிஸ் என்ன ஃபாலோவர்ஸ் யூஸ் பண்றாங்களோ அதை இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம்லாம் உங்களுக்கு டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்து கம்பெனில இருக்கும். சரிங்களா? ஒரு டிராயிங்ல உள்ளதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பிளானு செக்ஷன் என்னது கிரீன், புரியல என்ன கிரீன் சொல்றாங்க அப்துல் ரஹ்மான், நீ சொல்றது கொஞ்சம் புரியல, அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. கிரீன் அகைன் சொல்லலாமா கேக்குறீங்க, என்ன கிரீன், என்ன சொல்ல வரீங்க? அப்துல் ரஹ்மான், பிரதர் அப்துல் ரஹ்மான் உங்க அட்மிட் பண்ணியாச்சு, கேளுங்க. எனக்கு கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. அந்த செக்ஷன் போடும்போது ஒரு முக்கியமா அந்த லைன் பார்க்கணும்னு சொன்னீங்களா, அந்த கிரீன் கலர்? ஆமா ஆமா, அந்த கிரீன் லைன் என்னன்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்னன்னா எலிவேஷன் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எலிவேஷன் பாருங்க, எலிவேஷன் காட்டுறாங்களா 3000 அப்படின்னா 3000 mm. சரிங்களா? சோ இந்த இடத்துல எலிவேஷன் பாருங்க 4150. அப்ப நம்மளோட அந்த லெவல் வந்து டிஃபரன்ஸ் ஆகும். நான் அதுக்கு தான் அந்த இமேஜ் உங்களுக்கு காமிச்சேன். சோ அந்த இடத்துல எப்படி வேரி ஆகுது, இது நம்ம கோத்தி சாரங்கேலாம் கூட பார்த்துருக்கோம். ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் அந்த ஃபால் சீலிங் லெவல்ல டிஃபர் ஆகி காட்டும். சோ அந்த மாதிரி ஏரியாஸ் வந்து நம்ம கரெக்டா நம்ம நோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற. அப்ப அதுக்கு மேல டக்ட் போகும் அப்படிதானே? எல்லாமே இதுக்கு மேலதான், எல்லாமே ஃபால் சீலிங் மேலதான் டக்ட் போகும். அப்படி இல்ல, அந்த கிரீன் லைனுக்கு மேல இன்னொரு டக்ட் போகுது அப்படிதானே? ஆமா 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 ஆமா. சரி, ஓகே, தேங்க்யூ.
ஸோ இது வந்து ஒரு செக்ஷன் சரிங்களா. ஸோ இதோட நம்ம HVAC பார்ட் ஓவர். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் பிளம்பிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் தான். நான் அந்த ஐடியாஸ் கொடுத்துறேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா செக்ஷன் நமக்கு இந்த டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் எங்க எடுத்துட்டாங்கன்னா இந்த இடத்துல செக்ஷன் எடுத்துட்டாங்க. இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிட்டு பார்க்க சொல்ல என்னெல்லாம் தெரிஞ்சுன்னு பார்க்கணும். கண்டிப்பா கீழே வந்து என்னன்னா ஒரு ஸ்லாப் தெரியும், அது நம்ம நிக்கிற நம்மளோட ஃப்ளோர் லெவல். மேல ஒரு ஸ்லாப் தெரியும், அது என்னது நம்மளோட காங்கிரீட் ப்ரூஃப். ஸோ அப்போ இந்த லெவலுக்கு நடுவில் நடக்கக்கூடிய MEP சர்வீஸை காட்டும். ஸோ பாத்தீங்கன்னா இந்த கட் ஆகிற இடத்துல உங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு ஃபேன் காயில் யூனிட் கட் ஆகுது. உங்களுக்கு ஒரு ஃபேன் காயில் யூனிட் கட் ஆகுது. அப்போ ஒரு ஃபேன் காயில் யூனிட் கட் ஆனா எப்படி இருக்கும், ஃபேன் காயில் யூனிட்டோட டெப்த் எவ்வளோ, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கரெக்டா இது பண்ணணும். டெப்த், ஃபேன் காயில் யூனிட்டோட வித் எவ்வளோ, ஸோ அப்போ ஃபேன் காயில் யூனிட் கட் ஆகுது. ஸோ இது மட்டும் தான் நமக்கு இந்த இடத்துல கட் ஆகுது. இதுக்கப்புறம் இங்க ஏதாவது கட் ஆகுதா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏரியாஸ்ல எதுவுமே கட் ஆகாது. இந்த ஏரியாஸ்ல இருந்து பார்க்க சொன்னா அந்த இந்த டக்ட் போகுது தெரியுமா, நம்ம இங்க இருந்து இப்படி வியூல பாக்குறோம். அப்ப இந்த டக்ட் போகுதுன்னா இந்த டக்டோட அந்த இது தெரியும். இந்த டக்ட் கீழே இருந்து ஒரு சம் ஹைட்ல போகும். அப்ப அந்த டக்டோட ஹைட் இதுதான் செக்ஷன். செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பிளானை வந்து 3Dல நம்ம இமேஜ் பண்ணணும். எப்படி இருக்கும், இப்பதான் இருக்குன்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணாதான் அந்த செக்ஷன் வியூவை நம்மளால கொடுக்க முடியும். அப்போ இங்க ஒரு டக்ட் போகும், ஒரு ஹைட்ல போகும். அந்த ஹைட்ல தான் நம்ம மேல காமிச்சிருக்கோம். அந்த ஹைட்ல டக்ட் போகுது. அந்த ஹைட்ல இருந்து டிஃப்யூசர் போட்டு நம்மளோட ஃபால் சீலிங் லெவல்ல என்ன ஆகும்னா நம்மளோட சப்ளையர் டிஃப்யூசர் வந்து மேட்ச் ஆகும். இப்போ டக்டை எப்படி ஃபிட் பண்ணிட்டாங்க, ஒரு கம்பி மாதிரி காமிச்சிருக்கோமா, பர்டிகுலர் கேப்புக்கு வந்து ரெண்டு கம்பி மாதிரி காமிச்சிருக்கோம். டக்டுக்கு இந்த சைடு இருக்கும், அந்த சைடு இருக்கும். செக்ஷனுங்கிறதுனால 2D டயக்ராம்னால ஒரு சைடு மொத்தம் நம்மளால பார்க்கணும். இதுதான் நம்மளோட செக்ஷன் டிராயிங். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல எலிவேஷன் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோமா, இந்த இடத்துல எலிவேஷன் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோமா. ஸோ அந்த இடத்துல எலிவேஷன் சேஞ்ச் ஆகிற இடத்துல எப்படி ஆகுதுன்னு பாருங்க. எலிவேஷன் சேஞ்ச் ஆகுதா, இங்க இருந்து இது வரைக்கும் இப்படி இருக்கு, இங்க எலிவேஷன் சேஞ்ச் ஆகுது. எலிவேஷன் சேஞ்ச் ஆகி இங்க வருது ஃபால் சீலிங் லெவல், FCL ஃபால் சீலிங் லெவல். ஆனா இங்க நமக்கு என்ன ஆகுது, வேரி ஆகுது சரிங்களா. அப்போ இங்க எப்படி வால் ஃபேஸ்ல நமக்கு வந்து அட்டாச் பண்ணிருக்காங்களா, இதுதான் இந்த இமேஜ்லயே உங்களுக்கு காமிச்சேன் சரிங்களா. இங்க ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க சரிங்களா. இதுதான் வந்து HVACயோட கம்ப்ளீட் ஃபண்டமெண்டல். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பிளம்பிங் போறோம் சரிங்களா. ஒரு மெசேஜ், கேன் யூ ஷோ மீ தி சில்லர் யூசிங் கூலிங் டவர் ப்ராஜெக்ட். ஸோ இப்போ ரீசெண்டா எந்த ஒரு சில்லர் டிராயிங்ஸுமே இல்லை சரிங்களா. ஃபாசித், சாரி ஃபார் தட். ஸோ நான் பேசிக் கிளாஸுங்கனால அந்த ஃபண்டமெண்டல் மட்டும் இருக்கு. சில்லர்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நார்மலா வந்து ஒரு ஃபேன் நம்ம பார்த்தோம்னா எப்படி இருக்கும், ஸோ அதே மாதிரி ஒரு டிவைஸ் தான். அந்த ஃபேன் சைட்லயுமே ஒரு மெக்கானிக்கல் ஒரு யூனிட் குள்ள ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க சரிங்களா. ஓகே ஓகே தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ஒரு பிளம்பிங்கோட ஐடியாலஜி சரிங்களா. ஸோ பிளம்பிங்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன யூனிட். ஸோ அதுக்கு முன்னாடி பிளம்பிங்கோட லெஜண்ட்ஸ்லாம் பார்த்துங்க. ஸோ கிச்சன் வேஸ்ட் பைப்பு சரிங்களா, அப்புறம் வெண்ட் பைப்பு. வெண்ட் பைப்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். வெண்ட் பைப்னா நம்ம டாய்லெட் இருந்து எடுக்கக்கூடிய ஒன்லி அந்த வேஸ்ட் ஏர், நம்மளோட அந்த சாலிட் வேஸ்ட் அது மாதிரி மிக்ஸ் ஆகக்கூடிய அந்த ஏரியால இருந்து எடுக்கக்கூடிய ஏரை மொத்தம் ரிலீஃப் பண்றது, ஹீட் ஏரை ரிலீஃப் பண்றதுக்காண்டி அந்த மீத்தேன் இதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்றதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடிய பைப்பு வெண்ட் பைப். நம்மளோட டாய்லெட் பின்னாடிலாம் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி பைப். FCOன்னு ஒரு டேம் டினோட் பண்ணுவாங்க, தட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ளோர் கிளீன் அவுட். ஃப்ளோர் கிளீன் அவுட்னு நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி சொன்னோம்னா, நம்ம பாத்ரூம்ல வந்து அந்த சின்ன நம்ம அரிச்சு மாதிரி புளியா இருக்கு தெரியுமா, தண்ணி வெளியே போறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த இது. ஸோ அதை ஃப்ளோர் கிளீன் அவுட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிச்சன் வேஸ்ட் ஸ்டாண்ட் பைப், இது வந்து KWSPன்னு சொல்லுவாங்க, இதுல தப்பா இருக்கு. KWSP கிச்சன் வேஸ்ட் ஸ்டாண்ட் பைப் சரிங்களா. கிச்சன்ல இருந்து இருக்கக்கூடிய வேஸ்ட் ஸ்டாண்ட் பைப்பு. அடுத்து வந்து வெண்ட் பைப் ஆல்ரெடி டினோட் பண்ணிட்டோம். BL பிலோ லெவல் ஹை லெவல் பைப் வந்து கீழே போதா இல்ல மேல போதா, கிரவுண்டுக்கு கீழே போதா கிரவுண்டுக்கு மேல போதா, ஸோ அப்படிங்க டினோட் பண்ணுவோம். ட்ரைனேஜை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிரவுண்டுக்கு கீழே கொண்டு போயிடும். ஸோ கிரவுண்டுக்கு மேல உள்ளது என்னன்னா வாட்டர் சப்ளை பைப் எல்லாமே கிரவுண்டுக்கு மேலதான் போகும். ட்ரைனேஜ்லயும் ஒரு சில பைப் கிரவுண்டுக்கு மேல இருக்கும். அதாவது நம்ம வந்து நம்மளோட கிச்சன் அந்த சிங்க்ல இருந்து எடுத்து கிரவுண்ட் லெவல் கீழே கொண்டு போற வரைக்கும் அது அபோவ் லெவல் தான், அதாவது ஹை லெவல் தான். அதே மாதிரி கிரீஸ் ட்ராப்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளோட கிச்சனுக்கு கீழே அந்த சிங்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன அந்த ஓப்பனிங்கை தான் என்ன சொல்லுவாங்க, கிரீஸ் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதே மாதிரி மேன் கோல் உங்களுக்கு தெரியும். மேன் கோலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா
நம்மளோட ரோடுல வந்து ஒவ்வொரு இடத்துலயும் இந்த சர்க்குலர் ஒரு ஓப்பனிங் மாதிரி ஸ்டீல் ஒரு மூடி கேசிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து மேன் ஹோல். ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் பண்ணுது பாதாள சாக்கடை மூடக்கூடிய அந்த இதுதான் சரிங்களா, அந்த ஒரு கேசிங் தான், அதுதான் மேன் ஹோல். அந்த ஓப்பனிங் தான் மேன் ஹோல் சொல்லுவோம். இந்த மேன் ஹோலை வந்து இன்ஸ்பெக்ஷன் சேம்பர் அப்படின்னு டெக்னிக்கலா சொல்லுவாங்க சரிங்களா. இன்ஸ்பெக்ஷன் சேம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் ஏதாவது இடத்துல சீவேஜ் லாக் ஆயிட்டு அப்படின்னா, நம்மளோட ட்ரைனேஜ் லாக் ஆயிட்டு அப்படின்னா, ஸோ அந்த மேன்ஹோலை தான் ஓப்பன் பண்ணி அதுல எதுவும் நமக்கு வந்து அடைப்பு வந்திருக்கா, ஸோ ஒரு மேன்ஹோல்ல இருந்து இன்னொரு மேன்ஹோல் வரைக்கும் டார்ச் லைட் வச்சு அடிப்பாங்க. ஸோ இங்க அடிக்கிற லைட் அங்க தெரியுதா, ஸோ இந்த மாதிரி ஒரு சில டெஸ்டிங்லாம் பண்ணிட்டு எங்க வந்து லாக் ஆயிருக்கு அப்படிங்கிற ஏரியால அவங்க கம்ப்ரஸர் பைப் போட்டு அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணி வெளியே எடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கல்லி ட்ராப். கல்லி ட்ராப்பு கிரீஸ் ட்ராப் இந்த ரெண்டுமே ஒரே பர்பஸ் தான். கிரீஸ் ட்ராப்ங்கிறது எக்ஸாக்டா நம்ம வந்து சிங்கு கீழே வைக்கணும். கல்லி ட்ராப்ங்கிறது ஃப்ளோர்ல ஒரு சில ஏரியால வந்து என்னன்னா மொத்தமா ஒரு 4 பைப்பு கொண்டு வந்து ஒரு இடத்துல கனெக்ட் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒரு சின்ன ஒரு தொட்டி கட்டிடுவாங்க, சின்ன ஒரு டேங்க் மாதிரி கட்டிட்டு அதுக்குள்ள அந்த 4 பைப்பு விட்டுட்டு அதுல இருந்து ஒரு பைப் போட்டு எக்ஸ்டர்னலா வெளியே எடுப்பாங்க. சரி, நான் டிராயிங்ல உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. நெக்ஸ்ட் இது வந்து வாட்டர் ஹீட்டர். வாட்டர் ஹீட்டருக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் யூஸ் பண்றாங்க சரிங்களா. ஸோ இது வந்து ஒவ்வொரு வாட்டர் லைனா ஒவ்வொரு மாதிரி டினோட் பண்றாங்க. ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர், ஸ்வீட் வாட்டர். இது ஸ்வீட் வாட்டர் லைன்னா எங்க வரும்னா இது வந்து ஒரு கோக் ஃபேக்டரியோட ஒரு டிராயிங், அதனால ஸ்வீட் வாட்டர் லைன்னா இந்த டிராயிங்ல வருது சரிங்களா. எஃப்டி. எஃப்டிங்கிறது ஃப்ளோர் டிராப் சரிங்களா. ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் கல்லி டிராப்ங்கிறது என்ன பில்டிங் வெளியே வைப்பாங்க, ஃப்ளோர் டிராப்ங்கிறது ஒரு ஃப்ளோர்ல இதே மாதிரி நம்பர் ஆஃப் பைப்ஸ் வந்து ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும்போது, உதாரணத்துக்கு 4 பைப் ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுதுங்களேன், அந்த இடத்துல நம்ம ஜாயிண்ட் போட முடியாது, போடக்கூடாது. ஸோ அது வந்து கொஞ்சம் டேமேஜபிள், ஹெவியா இருக்கிறதுனால டேமேஜ் ஆயிரும், கிரிட்டிக்கல்ங்கிறதுனால அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டிராப், சின்ன ஒரு தொட்டி கட்டி அதுல விட்டு அதுல இருந்து ஒரு இது. ஃபைனலா எம்எம்ஹெச் முனிசிபல் மேன்ஹோல். இந்த மேன்ஹோல் வந்து நம்பர் ஆஃப் மேன்ஹோல் நம்ம ரோட்ல பார்ப்போம். ஸோ அது எல்லாமே போய் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஃபைனலா ஒரு மேன்ஹோல்ல கனெக்ட் ஆகும். அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா முனிசிபல் மேன்ஹோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் எப்படி எடுக்கிறாங்க பாருங்க, இது ஒரு வாட்டர் சப்ளை டிராயிங். மெயின் சப்ளை ஒரு இடத்துல இருந்து எடுக்கிறாங்க சரிங்களா. ஸோ இது கண்டினியூட் லைன் காட்டுறாங்க பில்டிங்கு வெளியே, இங்க இருந்து எடுத்து அப்படியே இது எல்லாமே லைன் ஸ்கெட்ச் தான். பைப்பை பொறுத்த வரைக்கும் பிளம்பிங்கை பொறுத்த வரைக்கும் டிராயிங் கொஞ்சம் ஈஸியா பண்ணிடலாம் சரிங்களா. நீங்க வந்து சிங்கிள் லைனா இருந்தாலும் டபுள் லைனா இருந்தாலும் இதே தான் ஆஃப்செட் அடிச்சு பைப் மாதிரி போடுவீங்க. ஹெச்விஎஸ்ல தான் பெண்டிங் கொஞ்சம் டஃப். அதே மாதிரி பைப்லயும் வந்து எந்த இடத்துல பெண்டிங் வருதோ அந்த இடத்துல மட்டும் அந்த ஆர்க் அந்த ரேடியஸ் அது கொஞ்சம் கரெக்டா யூஸ் பண்ணும். ஸோ அங்கிருந்து நம்ம என்ன பண்றோம், நேரா பம்ப் பண்ணி இருக்கணும், இதுதான் பம்பு. ஸோ பம்ப் பண்ணி என்ன பண்றோம், டேங்கு அனுப்புறோம். கீழ இருந்து வருது பில்டிங்ல ஒரு இடத்துல, பில்டிங் அவுட் சைட்ல இருந்து வெளியே இருந்து எடுக்கிறோம், எடுத்து பம்ப் பண்றோம், பம்ப் பண்ணி டேங்க் அனுப்புறோம். டேங்க்ல இருந்து சப்ளை நடக்குது. இங்க இருந்து ஒரு லைன் போதா, இங்க இருந்து ஒரு லைன் இப்படி வந்து இதுல கனெக்ட் ஆகுது. இது என்னது, ஹீட்டர், வாட்டர் ஹீட்டர். இந்த வாட்டர் ஹீட்டர் வச்சு என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா அங்க இருந்து ஒரு கனெக்ஷன் வருது. நேரா என்னது, ஆர்ஓ சிஸ்டம், ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் சிஸ்டம், நம்மளோட ஃப்ரெஷ் வாட்டரை மாத்துறது. ஸோ அப்ப இதுக்குள்ளேயும் நம்ம கொண்டு வந்து என்ன பண்றோம், ஒண்ணு ஹீட் வாட்டர் தனியா ஒண்ணு போகுது, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் பண்ணி அது ஒரு லைன் போகுது. இதெல்லாம் எங்க போகுதுன்னு பாருங்க, அப்படியே லைன் போகுது, அப்படியே நேரம் போகுது. இந்த மாதிரி பிரியுதா. அந்த மஞ்சள் லைன் என்னது, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் லைன், அதான் ஆர்ஓ வாட்டர். ஸோ இந்த மாதிரி வருது. ஆர்ஓ வாட்டர் ஒரு இடத்துல வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி ஹீட் வாட்டர் வந்து ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுது. நமக்கு தெரியும் கல்ஃப் ஃபாரின்லாம் பொறுத்த வரைக்கும் 3 லைன் இருக்கும். ஒன்று நார்மல் வாட்டர், ஒன்று கோல்டு வாட்டர், ஒன்று ஹாட் வாட்டர். ஸோ இந்த மாதிரி 3 பைப் லைன் நமக்கு வந்து ஒவ்வொரு சிங்கிலையுமே 3 பைப் லைன் இருக்கு சரிங்களா. மெஜாரிட்டியை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு நம்பர் ஆஃப் பைப் லைன். பிளம்பிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். வாட்டர் சப்ளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்மளோட அந்த பம்ப்ல இருந்து பம்ப் பண்ணி வாட்டர் டேங்க் கொண்டு போய் எங்க இருந்து எங்க சப்ளை போகுது அப்படிங்கிறத வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து லைன் டிராயிங்லேயே தான் காட்டுவாங்க, பிளம்பிங் டிராயிங். சரி, ஒரு சில கம்பெனிஸ் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா டபுள் லைன்ல பைப் மாதிரியே காட்டுவாங்க சரிங்களா. ஸோ இடிஎல்லாம் பார்த்தீங்கன்னா இடிஎல்லாம் டபுள் லைன்ல தான் டிராயிங் காட்டுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு சில கம்பெனி, நிறைய கம்பெனி இருக்காங்க. இந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து சிங்கிள் லைன்ல, ஏன்னா பைப்பை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ கிரிட்டிகாலிட்டி இருக்காது. செக்ஷன் எங்க வருமோ அங்க மட்டும்தான் நிறைய வந்து அவங்க டிராயிங்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ இது வாட்டர் சப்ளை. அதே மாதிரி இங்கேயும் வருது, டாய்லெட்டுக்கு வருது சரிங்களா, டாய்லெட்டுக்கு வருது, வாஷ் ஏரியா. ஸோ டாய்லெட்லயுமே அவங்க ஹாட் வாட்டர் சப்ளைலாம் கொடுப்பாங்க சரிங்களா. கோல்டு சீசன்ல வந்து யூஸ் பண்றதுக்காண்டி கொடுக்கக்கூடிய. ஸோ இது வாட்டர் சப்ளை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ட்ரைனேஜ். ஸோ ட்ரைனேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
சொல்றாங்களா? சிங்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சின்ன ஓப்பனிங் என்னது? கிரீஸ் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, கிரீஸ் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இங்க இருந்து சிங்கில இருந்து எடுக்கிறோம். இந்த லெஜண்ட் நம்ம படிச்சோம். இந்த லெஜண்ட் என்ன சொன்னோம்? ஃப்ளோர் ட்ரெயின் அப்படின்னு. சரிங்களா? ஃப்ளோர் ட்ரெயின். ஸோ இதுவும் வந்து என்னன்னா ஒரு சில ஏரியால வைப்பாங்க. ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ இது சிங்க்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னு தானே. இந்த சிங்க்ல இருந்து கண்டிப்பா வந்து சம் மினிமம், அதாவது ஒரு பொடி அமௌண்ட் ஆஃப் சாலிட் வேஸ்ட்லாம் உள்ள போகணும். சின்ன சின்ன துகள்கள், உதாரணத்துக்கு சின்ன அரிசி, சின்ன பருப்பு, இதெல்லாம் உள்ள போய் அப்படியே பைப்ல போய் மாட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்ப இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு தொட்டி கட்டி வச்சுருந்தீங்களா, அதுல வந்து விழும். ஸோ நமக்கு ஏதாவது இது லாக் ஆயிட்டா அப்படின்னா இந்த தொட்டியை ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இதுல வந்து எல்லாம் சேர்ந்துருக்கும். எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அகைன் நமக்கு வாட்டர் சப்ளை நல்லா இருக்கும். ஸோ இதுதான் ட்ரைனேஜ்ல ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ நம்ம ஏரியா நிறைய கெட்டும்போது இந்த ஃப்ளோ ட்ரைனுங்கிறது வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன ஓப்பனிங் கணக்குள்ள கொடுக்க மாட்டாங்க. நார்மலா கொடுத்து அப்படியே நமக்கு வந்து கம்ப்ளீட்டா அந்த சீவேஜ் பாயிண்ட் வரைக்கும் வெளியே கொண்டு போயிடும். ஸோ அது இந்த மாதிரி சக்காய் நிற்கும், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய வீட்டில் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன ஃப்ளோ ட்ரெயின் வந்து ஃப்ளோ டிராப் கண்டிப்பா நம்ம வந்து நம்ம வீட்டில் சிங்குக்கு பக்கத்துல கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அப்பதான் ஏதாவது நமக்கு வந்து இந்த மாதிரி இதுல வந்து மிக்ஸ் ஆகும்போது சாலிட் வேஸ்ட் வந்து நமக்கு வந்து இதை வந்து தடுக்கும் போது நம்ம வந்து ஈஸியா கிளீன் அவுட் பண்ணிக்கலாம். எல்லாமே கிரீஸ் ட்ராப்பு. ஸோ இங்க இருந்து வரோம், இங்கேயும் கிரீஸ் ட்ராப்பு, இங்க இருந்து அப்படியே கொண்டு வரோம். ஸோ இங்க ஒரு C1 போட்டுறாங்க. C1னால என்ன அர்த்தம் அப்படின்னா கிளீன் அவுட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பைப்பை என்னைக்குமே க்ளோஸ்டாவே கொண்டு போக மாட்டாங்க. ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன்ல இருந்து இங்க வந்து என்ன பண்ணா ஒரு ஓப்பனிங், ஒரு மூடி வச்சிருப்பாங்க. நமக்கு தெரியும் இந்த மழை தண்ணி பைப் எல்லாம் வந்து வெளியே வந்து மூடி வச்சிருப்பாங்க. உள்ள வந்து எதுவும் எலி வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பர்பஸ். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு பைப் என்னைக்குமே ஒரு கனெக்ஷன் பாயிண்ட், ஒரு டேர்னிங் பாயிண்ட், இது எப்பவுமே வந்து என்னன்னா ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் ஆகி அங்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருக்கோம். இன்கேஸ் இந்த இடத்துல ஏதாவது ஒரு லாக்னா அந்த மூடியை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு இங்க ஒரு கிளீன் அவுட் பண்ணிடலாம். ஸோ அந்த கிளீன் அவுட்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டேம். வாட் இஸ் CO அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு டேம் வந்து கேள்விப்பட்டிருக்கே மாட்டோம். இதெல்லாம் இன்டர்வியூஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? ஸோ அப்படியே நம்ம கொண்டு வரோம். ஸோ இதே மாதிரி இந்த ஏரியால இருந்து எடுக்கணும். டாய்லெட்டு, சரிங்களா? அப்புறம் இங்க உள்ள ஃப்ளோர் ட்ரெயினிங், சரிங்களா? இதுல இருந்து எல்லாத்துல இருந்துமே எடுத்து கொண்டு வரோம். ஸோ அப்படியே கொண்டு வரோம். பில்டிங் வெளியே பில்டிங் உள்ள எங்கெங்கெல்லாம் நம்ம ட்ரைனேஜ் பாயிண்ட் இருக்கும், எங்கெங்கெல்லாம் சிங்கு, வாஷ் பேஷனு, ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வாட்டர் யூஸ் பண்ணிட்டு வெளியே ரிமூவ் பண்ணுமோ, சீவேஜ் பாயிண்டா கிடைக்குமோ எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்துட்டு இங்க உள்ளது கிரீஸ் ட்ராப், இங்க உள்ளது என்னது கல்லி ட்ராப். இதுதான் அதுக்கு வித்தியாசம். இதோட இது கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும். சரிங்களா? இது என்னன்னா கிரீஸ் ட்ராப், இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கல்லி ட்ராப். GALL. பில்டிங் வெளியே வைக்கிற எல்லாமே கல்லி ட்ராப், பில்டிங் உள்ள வைக்கிற எல்லாமே கிரீஸ் ட்ராப். சரிங்களா? வந்து மேன்ஹோல். ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் மேன்ஹோல்னு ஒன்று இருக்கும், பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இங்கே இருக்கும், இப்படி போய்கிட்டே இருக்கும். ஃபைனலா முனிசிபல் மேன்ஹோலா போய் இது எல்லாமே போய் என்ன ஆகும்னா அப்படி. சரிங்களா? இதான் பிளம்பிங்கை பொறுத்த வரைக்கும் வாட்டர் சப்ளை ட்ரைனேஜ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் டபுள் லைன் டயக்ராம் வரைய சொன்னாலும் நம்மளால வரைஞ்சோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு வரையணும்னா ஆஃப் செட்டு. ஸோ பைப்போட டயா நம்ம கொடுத்துருப்பாங்க. அப்போ இங்க ஒரு ஆஃப் டயாமீட்டர், இது இங்க ஒரு ஆஃப் டயாமீட்டர். ஸோ இந்த மாதிரி இங்க கனெக்ஷன் உதாரணத்துக்கு வந்து நான் இங்க இதே லைட்டா வரைஞ்சி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வரும். அப்போ நமக்கு என்னன்னா வாட்டர் ஃப்ளோக்கு ஸ்லோப் எப்படி பண்ணுவாங்க. அதாவது இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட், நமக்கு வந்து பைப்புக்கு வந்து ஸ்லோப் மெயின்டைன் பண்ணுவாங்க. தட் ஸ்லோப் இஸ் கால்ட் அஸ் டெக்னிக்கலி கால்ட் அஸ் கிரேடியன்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து என்னன்னா வாட்டர் சப்ளை பைப்புக்கு தேர் இஸ் நோ நீட் ஆஃப் எனி ஸ்லோப். ஏன்னா அது எல்லாமே வந்து என்னன்னா ப்ரெஷர் காண்டி. நமக்கு அதே மாதிரி சீவேஜை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சாலிட் வேஸ்ட் மிக்ஸ் ஆகுறதுனால கண்டிப்பா மினிமம் சாலிட் வேஸ்ட் மிக்ஸ் ஆகுறதுனால ஸோ அது என்ன அப்படின்னு சொன்னா அது எல்லாமே டெபாசிட் ஆகி பைப்ல நின்று நமக்கு என்ன அப்படின்னா ஃப்ளோவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஸோ அதனால ஒரு ஸ்லோப் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த ஸ்லோப்பை பொறுத்த வரைக்கும் 1:something அப்படிங்கிறத நம்ம டிசைனிங் இன்ஜினியர் டினோட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? சரிங்களா? ஸ்லோப் வந்து மேனிங்ஸ் ஃபார்முலா V = 1/n R4 2/3 S4 1/2. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்கு. அதை வச்சு அதுல என்னங்கிறது, ஸோ எஸ்ங்கிறது ஸ்லோப்னு சொல்லுவாங்க. V = 1/n R4 2/3 S4 1/2. இது நம்ம ஏரியால யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஸோ இதே மாதிரி கல்ஃபை பொறுத்தவரையும் அவங்க ஒரு ப்ரொவிஷன் வச்சிருப்பாங்க. பட் இது டிசைனிங் இன்ஜினியர் அவங்க சொல்லிடுவாங்க என்னன்னா 1:something. சரிங்களா? அதாவது 1:somethingனா என்ன மீனிங்னா ஒரு வெர்டிக்கலுக்கு
இவ்வளோ ஹரிசாண்டல். ஒரு மீட்டர் வெர்டிகல், ஃபார் எக்ஸாம்பிள் மீட்டர்ல சொல்லணும்னா 1 மீட்டர் வெர்டிகலுக்கு இவ்வளவு மீட்டர் ஹரிசாண்டல். அப்ப இந்த 2 பாயிண்டையும் கனெக்ட் பண்ணனா அதான் எனக்கு பைப்போட ஸ்லோப். இதுதான் எனக்கு எக்ஸாக்ட் பைப். சரிங்களா? இவ்வளோ 1 மீட்டர் இருக்கு, இவ்வளோ ஹரிசாண்டல் ஸ்லோப் சொல்லலாம். இந்த மாதிரி டினோஷன் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. அதனால அதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் எதுவும். நமக்கு பொறுத்தவரைக்கும் எல்லா டேட்டாவுமே கொடுத்துருவாங்க. நம்ம ஒன்லி அதை டிராயிங்கா டீட்டெயிலா கன்வெர்ட் பண்ணணும். இதை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பைப்போட பெண்டு ஃபில்லட் ரேடியஸ் அடிச்சு பைப்போட பெண்டு வரையணும். சரிங்களா? ஸோ அதுக்காண்டிதான் சொல்ல வந்தேன். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இது வந்து பிளம்பிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி நமக்கு என்ன அப்படின்னா அடுத்து எலக்ட்ரிக்கல். எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஏரியா, ஆனால் ஒரு ஈஸியான ஒரு ஏரியா. பட் ரொம்ப கொச்சன்னு இருக்கும். நீங்க இப்போ நம்ம பார்க்கறது ஒரு ஃபண்டமெண்டல், ஒரு சின்ன ஒரு பில்டிங் பார்க்கணும். ஒரு சில டிராயிங்லாம் பார்த்தாலே நம்ம அலறிடுவோம். அந்த மாதிரி இருக்கும். எப்படின்னா இதே தான் நிறைய இருக்கும். நம்பர் ஆஃப் கொச்சன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஈயா அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். கொசுவா அப்படி முடிச்சு கிடந்தா அப்படி இருக்கும். அந்த லெவலுக்கு வந்து நிறைய இருக்கும். அதாவது எலக்ட்ரிக்கலை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு டிராயிங் பண்றது ஈஸியான டிபார்ட்மெண்ட். பட் வந்து இருக்கிறே நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட்டடா அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா ஹெச்விசி பொறுத்தவரைக்கும் என்னன்னா ரிப்பீட் ஆகாது. அந்த ஸ்லோப்பு, அந்த பெண்டு அதெல்லாம் வரைக்கிறதுக்கே டைம் எடுக்கும். பிளம்பிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி. ஆனா எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் பவரிங்கும் சரி லைட்டிங் சரி சிம்பிளா ஒரு இது வரைஞ்சிட்டேனீங்கன்னா டப்புன்னு தூக்கி வச்சு போயிட்டே இருக்கும். அப்படி இதெல்லாம் லைட்டிங். ஸோ முதல்ல வந்து பவரிங் பார்ப்போம். பவரிங் லே அவுட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ பவரிங் லே அவுட் செஷன் 1/2 hour இருக்கு. நான் அதுக்குள்ள எலக்ட்ரிக்கல் ஃபண்டமெண்டலும் முடிச்சுட்டு, இது நம்ம இந்தியாவில் உள்ள ஒரு பில்டிங்கு. இதுவும் நான் வந்து எலக்ட்ரிக்கல் ட்ரைனேஜ் மொத்தம் உள்ளது மட்டும் நான் காமிப்பேன். சரிங்களா? ஸோ பவரிங் லேஅவுட். பவரிங்னா நம்ம சொன்னோம் நம்மளோட, அதாவது அவுட்புட், நம்மளோட அவுட்லெட்ஸ் நம்ம எங்கெங்கெல்லாம் இப்போ வந்து சுவிட்ச் போர்டு யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி என்னென்ன அவுட்லெட்ஸ்லாம் எடுக்கிறோமோ, உதாரணத்துக்கு வந்து டெலிஃபோன் அவுட்லெட், ஏன்னா இந்த மாதிரி வந்து 13 amp சாக்கெட் அவுட்லெட், டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு, நம்ம பிரிண்டருக்கு உண்டான அவுட்லெட்டு, சீலிங் ரிசெப்டபிள் அவுட்லெட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அவுட்லெட்டையும் இதெல்லாம் வந்து பின் லைட்டு, இதெல்லாம் லைட்ல வரக்கூடிய இந்த மாதிரி உள்ள அவுட்லெட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு லெஜன்ஸ் கொடுத்துருவாங்க. சரிங்களா? நான் அந்த லெஜன்ஸ் உங்களுக்கு நான் குரூப்ல ஷேர் பண்றேன். இது ஒரு நார்மல் ஒரு கம்பெனியோட ஒரு லெஜண்ட் தான். சரிங்களா? நீங்க வந்து எந்த கம்பெனி போனாலும் ஃபர்ஸ்ட் உங்களை வந்து தரக்கூடியது என்ன, லெஜண்ட் தான் தருவாங்க. அவங்க தரணும்னாலும் எனக்கு நம்ம கம்பெனிஸோட லெஜண்ட்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்களா கேட்டு வாங்கி அதை எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி என்னென்ன டெர்மினாலஜி என்னென்ன மாதிரி டிராயிங்ல டினோட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அதை ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணணும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு லெஜண்ட் சொல்லிடுவாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம்னா வாலோடி வாலா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு அவுட்லெட் எல்லாமே வால்ல தான் வரும், நமக்கு தெரியும். சரிங்களா? அது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சில நேரத்தில் நமக்கு வந்து இதுல முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு தெரியும் சுவிட்ச் போர்டு வந்து சம்டைம் ஹைட் கீழே வைப்போம், ஹைட் மேலேயும் வைப்போம். அப்போ எந்த இடத்துல ஹைட் கீழே வைக்கிறோமோ அதை கரெக்டா டினோட் பண்ணிக்கணும். பாட்டம் ஆஃப் தி சுவிட்ச் போர்டு அப்படி இல்லை பாட்டம் ஆஃப் அந்த அவுட்லெட்டோட அந்த நேம் என்னவோ, ஸோ அதை டினோட் பண்ணிடணும். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெலிஃபோன் அவுட்லெட் வைங்களேன், பாட்டம் ஆஃப் டெலிஃபோன் அவுட்லெட். உதாரணத்துக்கு வந்து இங்க இருந்து நம்ம ஒரு 7 அடியில வைக்கிறோம். அப்போ 2.1 மீட்டர். ஸோ 2.1 மீட்டர்ல வந்து இது ரெஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி அதாவது எங்க வேரி ஆகும், எல்லாமே சேம் ஹைட்ல தான் டினோட் பண்ணுவாங்க. எதுலாம் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுமோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணீங்கன்னா அதோட ஹைட் வேரியேஷனை டினோட் பண்ணணும் டிராயிங். சரிங்களா? இதுதான் பவரிங்கை பொறுத்த வரைக்கும், இதுதான் எலக்ட்ரிக்கல். ஆனா இதுவுமே கம்மி தான் உங்களுக்கு. இந்த என்னது பவரிங் டிவைசஸ்மே கம்மி தான், நிறைய இருக்கும். இதே தான் நிறைய இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இதான் ஃபண்டமெண்டல். உங்களுக்கு பவரிங்கோட அந்த அவுட்லெட்டோட அந்த ஒவ்வொரு இதோட இதை சொல்லுங்க, டெலிஃபோன் அவுட்லெட், டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு, இந்த மாதிரி டேட்டா கம்யூனிகேஷன் அவுட்லெட், பிரிண்டரோட அவுட்லெட், ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு லெஜண்ட் இருக்கும். ஸோ அது எங்கெங்க வருது முக்கியமா என்னன்னா, அதுக்கு உதாரணத்துக்கு இந்த வால்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, இதெல்லாம் தான் நமக்கு முக்கியம். இந்த டேட்டாலாம் தான் நம்ம லைன் ஸ்கெட்ச்ல கொடுக்கணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வால்ல இருந்து இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அதே மாதிரி செக்ஷன்ல பார்த்தோம்னா எவ்வளவு எலிவேஷன் ஹைட்ல இருக்கு. ஸோ அதே மாதிரி அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு, இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் தான் நமக்கு முக்கியம். DLI என்டர். ஸோ இதுக்குள்ள இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 204. ஸோ 204 mm இந்த மாதிரி. சரிங்களா? ஸோ இந்த டேட்டா எல்லாமே நமக்கு லைன் ஸ்கெட்ச்ல கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லைட்டிங் லேஅவுட். இந்த லைட்டிங் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபால் சீலிங்கோட அந்த செட்டப் வந்து காட்டுவாங்க. இது எல்லாமே ஃபால் சீலிங்கோட அந்த செட்டப், ஒரு ஃபால் சீலிங்கோட அந்த டைமென்ஷன், அந்த ஒரு தெர்மாகோல் அந்த ஒரு செட்டிங் இருக்குல்ல, ஸோ இந்த ஒரு இதோட டைமென்ஷன், இந்த ஒரு இதோட டைமென்ஷன், அதே மாதிரி இந்த ஒரு இதோட டைமென்ஷன். ஸோ அதுக்கு பக்கத்துல அங்கே லைட் இருக்கு. ஸோ இது ஸ்பிரிங்கர் டிவைஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இது.
சரிங்களா, ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா, அந்த மாதிரி நிறைய இது. ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அந்த டைமென்ஷன் ஒவ்வொரு இது. ஸோ இதுல வந்து என்னது நமக்கு வந்து சப்ளை, இது என்னது சப்ளை டிஃப்யூசர். ஸோ டிஃப்யூசரையும் பக்கத்துல காமிச்சிருப்பாங்க இருக்கு அப்படின்னா சரிங்களா, பட் காட்ட தேவையில்லை, இது கோஆர்டினேஷன் டிராயிங்னால அதை காமிச்சிருப்பாங்க. ஃபால் சீலிங்ல என்னென்ன ஃபிக்சிங்லாம் இருக்கோ அதை மெயினா காமிச்சிருப்பாங்க, அதனால இதுல இருக்கு. எலக்ட்ரிக்கல் சொல்ல பியூரா எலக்ட்ரிக்கல் மட்டும் பண்ணுவாங்க, அப்போ ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணிப்பாங்க. கம்பைன் பண்றதுல எல்லாமே வந்து ஃபால் சீலிங்ல என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்கோ எல்லாமே ஒரே டிராயிங்ல ஃபைனலா வச்சு எடுப்பாங்க. அந்த டிராயிங்லாம் நம்ம வந்து ரீட் பண்றதுக்கே நம்ம வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா பண்ணா மட்டும்தான் அது தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து கம்பைன் பண்ணுவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் தனித்தனியா தான் பண்ணுச்சு. ஸோ அப்போ இது பொறுத்த வரைக்கும் ஒரு லைட்டு இந்த லைட்டிங்கோட லெஜண்ட்ஸ் எல்லாம் பார்த்துங்க. இந்த இருக்குல்ல இது 600x600 ஃப்ளோரசன்ட் லேம்பு. ஸோ அதே மாதிரி ரெக்டாங்குலர் டைப்ல இருக்கு சரிங்களா. ஸோ அதே மாதிரி வந்து என்னது எக்ஸாஸ்ட் ஃபேனு. ஸோ இது வந்து இந்த மாதிரி சர்க்கிள் இருந்தா பின் லைட்டு, இது எல்லாமே பவரிங் டிவைசஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் லைட் தான் யூஸ் பண்ணி 3 டைப் ஆஃப் லைட் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. இது ஒரு டைப் ஆஃப் லைட்டு, இதுக்கு ஒரு பேர் சொல்லியிருப்பாங்க. இது ஒரு டைப் ஆஃப் லைட்டு, அது என்ன லெஜெண்டா அது சொல்லியிருப்பாங்க, எங்கெங்க வைக்கிறாங்களோ அது சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இதை பின் லைட்டுன்னு டினோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லைட் எல்லாம் பொறுத்த வரைக்கும் என்ன முக்கியமான ஒரு இது அப்படின்னா, இங்க இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அதே மாதிரி 2 லைட்டுக்கு உள்ள ஸ்பேசிங் எவ்வளவு, அதெல்லாம் மெயின்டைன் பண்றது மட்டும்தான் முக்கியம், வேற எதுவுமே கிடையாது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவன் டிஸ்டன்ஸ் காட்டுறப்பாங்க. இந்த சென்டர் டு இந்த சென்டர் 845, இந்த சென்டர் டு இந்த சென்டர் 1264, இந்த சென்டர் டு இந்த சென்டர் புரியுதா 1264. ஸோ இந்த மாதிரி என்னன்னா நம்மளோட டிஸ்டன்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணிட்டே வருவாங்க. இது எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸா, பட் இது வந்து என்னன்னா நமக்கு வந்து இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்ங்கிறனால இங்க வந்து என்னன்னா இந்த ரெண்டுக்குமே, அதாவது இது வேற ஒரு செட்டப்பா எடுக்கிறாங்க, இதை வேற ஒரு செட்டப்பா எடுக்கிறாங்க. அதே மாதிரி இது எல்லாம் ஒரு செட் அப்படிங்கும்போது இங்க ஈக்குவல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன். அதே மாதிரி இந்த ஸ்லோப், நம்மளோட பில்டிங் எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு ரெக்டாங்குலர் போர்ஷனா இப்படி இல்லை, நமக்கு வந்து இப்படி ஸ்லோப் ஆகும். அப்படிங்கும்போது இங்கெல்லாம் வந்து கரெக்டா ரொட்டேட் பண்ணி இது யூஸ் பண்ணி வைக்கணும். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு என்ன பண்ணணும், DAL என்ட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணணும், டைமென்ஷன் அலைன் சொல்லுவாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சென்டர் டு சென்டர் போகணும் சரிங்களா. அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் பார்க்கணும், DAL என்டர். ஸோ இந்த சென்டர் டு இந்த சென்டர் 1898 கரெக்டா மெயின்டைன் பண்றாங்களா. ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு வரும் சரிங்களா. ஸோ அதனோட டிகிரி இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல போட்டு அதை நம்ம என்ன பண்ணோம்னா எவ்வளவு டிகிரி ரொட்டேஷன்ல இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணி. இந்த டிகிரி தெரியாதுன்னா பாக்குறதுக்கு என்ன பண்ணுவோம், டைமென்ஷன்ல போயிட்டு டைமென்ஷன் ஆங்குலர் சரிங்களா, இந்த லைனையும் டைமென்ஷன் ஆங்குலர் இந்த லைனையும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு டிகிரின்னு கிடைச்சிடும் சரிங்களா. அதாவது இங்க இருந்து எவ்வளவு டிகிரில உங்களுக்கு வந்து இன்க்ளைண்டா அந்த வால் போகுது சரிங்களா அப்படிங்கிறத டினோட் பண்ணும். ஸோ இது வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஃபிக்சர். இது ஒரு டைப் ஆஃப் லைட், 2 பின் லைட்டா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க, 2 பின் லைட்டா வந்து ஒரு செட்டப்பா வந்து வச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இங்க உள்ள எலிவேஷன்லாம் தான் நமக்கு முக்கியம். இங்க உள்ள எலிவேஷன் டிஃபர் ஆகுது, இங்க உள்ள எலிவேஷன் டிஃபர் ஆகுது. அப்போ இந்த எலிவேஷனோட அந்த எலிவேஷன் என்ன இருக்கு அப்படின்னா நம்ம இறங்கி இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. ஏன்னா எலிவேஷன் 2950 போது கொஞ்சம் கம்மியா இருக்கும். 2950ல எனக்கு இந்த லைட்டிங் பிக்சர்ஸ்லாம் வந்துடும், 3150 இந்த லைட்டிங் பிக்சர்ஸ்லாம் வந்துடும் சரிங்களா. ஃபால் சீலிங்கோட அந்த செட்டப் எல்லாமே இவ்வளவு ஹைட்ல இருக்குங்கிறத டினோட் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ இது நம்மளோட லைட்டிங் லேஅவுட். ஸோ இவ்வளவுதான் நம்மளோட MEP-யோட ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ இந்த ஃபண்டமெண்டல்ஸ் வச்சு நம்ம அடுத்தடுத்த பாயிண்ட் இம்ப்ரூவ் பண்ணணும். நான் உங்களுக்கு எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல்ஸ் தான் கொடுத்துருக்கேன். HVAC பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு டீடைல்டு ஒரு இது கொடுத்துருக்கேன் சரிங்களா. நான் HVAC மொத்தம் இன்டர்வியூ MEPன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ போனாலே HVAC பத்தி தான் அதிகமா கொஸ்டின் கேட்பாங்க, அதுதான் ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் சரிங்களா. ரெண்டாவது எலக்ட்ரிக்கல் பிளம்பிங், இந்த ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா அதோட பேசிக்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ எப்படி லைன் ரூட் போகுது, அதே மாதிரி பவரிங் டிவைஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் கேட்க முடியாது, ஏன்னா அந்த லெஜெண்டை தூக்கி அப்படியே வைக்கிறது மட்டும் நமக்கு ஒர்க். அதே மாதிரி லைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கேட்க முடியாது, ஏன்னா நமக்கு எங்கெங்க ஃபால்ஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வைக்க போறோம். அதனால எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு கொஸ்டின் இருக்காது. எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் கேட்கறதா ட்ரே ட்ரங்கிங் அதை பத்தி கேட்கலாம். ட்ரேயை பொறுத்த வரைக்கும் உதாரணத்துக்கு இது எல்லாத்துக்குமே ஒயர் வருது அப்படிங்கும் போது இங்க எனக்கு ஒரு ட்ரே வருது. இந்த ட்ரே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெக்டாங்கிள். ஸோ இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் போட்டேன், இதுல இருந்து ஒரு ட்ரேல ஒயரை போட்டு கொண்டு வரேன். இங்க இருந்து ஒயரு இதுக்கு ஒரு ஒயர் போகும், அந்த வர ஒயர்ல இங்க ஒரு ஒயர் போகும். தான் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஒயரு சரிங்களா.
அதாவது இது எனக்கு ஒரு ஒயர், அதே மாதிரி இன்னொரு ஒயர் வருது. ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஒயர் எனக்கு வரலாம். இந்த ஒயர் வந்து ஒயர் கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ரெட் கலர், ஸோ இது ஒரு கிரீன் கலர். இந்த மாதிரி RYB ரெட்டு எல்லோ ப்ளூ இந்த மாதிரி 3 கலர் தான் வந்து கல்ஃபை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ரெட்டு எல்லோ ப்ளூ இந்த 3 கலர் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதனோட பேசிக்ஸ்லாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் படிச்சீங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி வருது இல்லை, ஸோ வரக்கூடிய கலர் இங்கேருந்து ஒரு கனெக்ஷன் போகுது. அப்போ இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் ஆகும். இதெல்லாம் காட்ட மாட்டாங்க, இப்படி போகுது இந்த மாதிரி காட்ட மாட்டாங்க. ஒரு சில கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து இங்கே ஒன்று பிரியுது, இங்கேருந்து இங்கே ஒன்று பிரியுது, இந்த மாதிரி காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இது என்னன்னா ட்ரேயை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெக்டாங்குலர் போட்டோமா, டக்ட் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். டக்ட்டுக்கு வந்து 4 சைடு க்ளோஸ்டு, ட்ரேயை பொறுத்த வரைக்கும் மேலே மட்டும் ஓப்பன். அப்படின்னா தான் அதுக்கு மேலே ஒயரை போட்டு நம்ம கொண்டு வர முடியும். சரிங்களா? ஸோ ஒரு சார்ட்டு any so firefighting projects. Sorry bro, Mohammad Rashi, I don't have any firefighting projects. I'm open now. Firefighting projects எதுவுமே என்கிட்ட கிடையாது. சரிங்களா? ஒன்லி MEPல உள்ள எதுவுமே வந்து பேசிக்கா அவங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் புரியுற லெவலுக்கு உண்டான ஒரு டிராயிங்ஸ் தான். சரிங்களா? எலிவேட்டர் டிராயிங்கா நீங்க கேட்கறது, லிஃப்ட் டிராயிங் கேக்குறீங்களா? எலிவேஷன் means that is height of the fall ceiling. Fall ceiling எவ்வளவு ஹைட்ல வருதுங்கறத டினோட் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன லோ வோல்டேஜா? புரியல, நீங்க என்ன கேக்குறீங்க? ஃபாசிட் பிரதர், ஃபாசிட் லைக் டோர் ஆக்சஸ், சிசிடிவி இல்ல? சாரி ஃபாசிட், நீங்க கேக்குற எதுவுமே வந்து இந்த சிசிடிவி, ஸோ இந்த மாதிரி எலிவேட்டர், இந்த மாதிரி எதுவுமே எந்த டிராயிங்ஸுமே என்னோட ரெஃபரன்ஸ் கிடையாது. ஒன்லி MEP மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங்கோட பேசிக்ஸோட டிராயிங்ஸ் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ஆஃப் மெக்கானிக் MEP கோர்சஸ் தான் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நம்ம எண்டிங் பாயிண்ட்ல இருக்கும். 6:15 ஆயிட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, இது நம்ம இந்தியாவில் உள்ள ஒரு பில்டிங்கோட எலக்ட்ரிக்கல் லேஅவுட் தான். ஸோ இதை பொறுத்தவரை இந்த லெஜண்ட்ஸுமே நான் குரூப்ல உங்களுக்கு நான் சென்ட் பண்ணியிருப்பேன், சிம்பிள்ஸு. சரிங்களா? நார்மல் பிளம்பிங் ப்ராஜெக்ட்ல ட்ரெயின் பைப்புக்கு ஸ்லோப் எப்படி வைப்பாங்க ஸ்டாண்டர்ட், தட் ஒன்லி ஐ எம் டெல்லிங் பிரதர் காதர். ஸோ அந்த ஸ்லோப்பிங் எல்லாமே வந்து அவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த ஸ்லோப்பிங் ரேஞ்ச் எல்லாமே டிசைனிங் இன்ஜினியர் வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்லோப். அதை டிபெண்ட் பண்ணி தான் அவங்க எல்லா ஃபிக்சர்ஸுமே வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அவங்க கொடுக்குற ஸ்லோப்பு நான் மாற்றி பண்ணிட்டேன்னா அந்த ஃபிக்சர்ஸ் வந்து செட்டப் வேற மாதிரி ஆயிடும். அந்த கெப்பாசிட்டி, அந்த அவங்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த லென்த்து, டிஸ்டன்ஸு, என்ன கேப்ல ஃபிக்ஸ் பண்றாங்க, இது எல்லாமே இன்டர்வல், இது எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ஸ்லோப்பை டிபெண்ட் பண்ணி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த ஸ்லோப் வந்து நமக்கு டிசைனிங் இன்ஜினியர் கொடுக்கக்கூடியது. அது அவங்க அந்தந்த என்ன சொல்றது கண்ட்ரில உள்ள கோடை ஃபாலோ பண்ணுவாங்க. எனக்கு அதை பற்றியான ஒரு நாலேஜ் இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம மேனிங்ஸ் ஃபார்மை யூஸ் பண்ணி ஸ்லோப்பை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே லெஜண்ட்ஸ், பவரிங் லெஜண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கு உங்களுக்கு. எக்ஸ்டர்னல் வால் மவுண்டட் லைட்டு, இன்டர்னல் வால் மவுண்டட் லைட்டு, பில்டிங் உள்ள வாலோட ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய லைட் எப்படி டினோட் பண்ணணும், பில்டிங் வெளியே வால்ல ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய லைட் எப்படி டினோட் பண்ணணும், இது நம்ம இந்தியாவில் உள்ள டிராயிங். காம்பவுண்ட் வால் லைட்டு அதை எப்படி டினோட் பண்ணணும், மிரர் லைட் எப்படி டினோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ளோரசன், அப்புறம் டெலிஃபோனிக், இது டிவி ஆண்டனா வந்து பவரிங் அவுட்லெட்டு, ஸோ பெல்லுக்கு வந்து எப்படி டினோட் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு குரூப்ல போட்டிருப்பேன் PDF பண்ணி. இது சாண்ட்லியர் லைட்டுன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும். அதில் கொஞ்சம் பார்க்கறதுக்கு பூ டிசைன் மாதிரி கொஞ்சம் அழகா இருக்கும்ல. ஸோ அந்த இதை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லைட்டு சாண்ட்லியர் லைட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பில்டிங் உள்ள உங்களுக்கு என்ன பண்றாங்க, ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த கேப்பு இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் can you send me the distance between different types of light? Distance between, அதாவது உங்களுக்கு எல்லா லைட்ஸுமே லெஜண்ட்ஸ் அனுப்பிட்டேன். நீங்க வந்து டிஸ்டன்ஸ் மீன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் கேக்குறீங்களா,
இந்த லைட்டுக்கும் இந்த லைட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் இது நம்ம வந்து அவங்க கொடுத்துருவாங்க. இந்த டிராயிங்ல உள்ளதுதான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் இல்லை, இது வந்து ஒரு ஐடியாலஜிக்காண்டி உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. இந்த நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த கம்ப்ளீட் இந்த செட் ஆஃப் டிராயிங்கை நான் வந்து உங்களுக்கு குரூப்ல கூட நான் ஃபார்வர்ட் பண்றேன். நீங்க இந்த டிராயிங்கை வந்து நீங்க வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கீங்க, சரிங்களா? ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த டிராயிங் இந்த கம்ப்ளீட் ஆட்டோகேட் டிராயிங் ஃபைலையே நான் சென்ட் பண்ணிடுறேன், சரிங்களா? ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் லைட் எங்கெங்க ஃபிக்ஸ் பண்றோம், அந்த பவர் இண்டிகேஸ் எங்கெங்க ஃபிக்ஸ் பண்றோம். ஸோ அதே மாதிரி சிங்கிள் இருந்து நம்ம எடுக்கக்கூடிய ட்ரைனேஜ் லேஅவுட் இதுலயே அப்படி காமிச்சிட்டாங்க. இங்க இருந்து எடுக்கிறாங்க, இங்க இருந்து ஒண்ணு வருது, இங்க இருந்து ஒண்ணு வருது, இது ஒரு சிங்கு தான், சரிங்களா? உங்களுக்கு இது பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. இது வந்து நம்ம வந்து என்னது அந்த பெருசா இருக்கும்ல பாத் டப்பு, ஸோ அதுல இருந்து எடுக்கக்கூடிய அவுட்லைன். ஸோ அதே மாதிரி இங்க இருந்து ஒண்ணு வருது, இதுல இருந்து இப்படி வந்து இப்படி வருது, இந்த ஆரம்பம் கொஞ்சம் மிஸ்ஸிங்கு, இங்க இருந்து வருது, இங்க இருந்து வருது, எல்லாம் ஒரே இடத்துல சேருதா, ஒரே இடத்துல எல்லாமே மீட் பண்ண சொல்ல என்னன்னா 2 பைப்பை கனெக்ட் பண்றது ஓகே, 3 பைப்பு 4 பைப் எல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடாது, சரிங்களா? அவங்க டிசைன் கிரைட்டீரியா அப்படி. இந்த பைப் வந்து ஹெவி லோட் 4 இடத்துல இருந்து ஒரே நேரத்துல தண்ணி வரத்துல அந்த டிசைன் ப்ரெஷர் கேரி பண்ணாது, அது கொஞ்சம் கிரிட்டிக்கலாகவும் இருக்கும். எல்லாம் ஒரே நேரத்துல வந்து அந்த இடத்துல வந்து ஜம்ப் ஆகும்போது நமக்கு வந்து அது அங்க ஜாம் ஆயிடும். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி சின்ன டேங்க் மாதிரி கொடுத்து அதுல இருந்து எடுப்பாங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எடுத்து வெளியே மேனுவல் கொண்டு போறதா காட்டுறாங்க. ஸோ ட்ரைனேஜ், எலக்ட்ரிக்கல், சாண்டிலியர் லைட்லாம் வச்சிருக்காங்க. இது நம்ம இந்தியாவில் உள்ள ஒரு பில்டிங் தான். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து எல்லா இதுவுமே ஒரு நாலேஜ் எடுத்துட்டோம்னா, இப்போ இது வந்து என்னது மேலே உள்ளது. ஸோ இங்க இருந்து காட்டுறாங்க பாருங்க, இங்க இருந்து சிங் அவுட்லெட்டு, வாஷ் பேஷன் அவுட்லெட்டு, இது எல்லாத்தையுமே கொண்டு வராங்க. கொண்டு வந்து இது நம்மளோட பில்டிங்கோட வால், அப்படிதானே? இந்த லைனு பில்டிங்கோட வால், வாலுக்கு வெளியே ஒரு பைப் இருக்கு, அந்த பைப் வழியா அது அப்படி கீழே டவுன்ல போகுது அப்படின்னு சொல்லி சொல்றோம், சரிங்களா? ஸ்பாட் லைட் இவ்வளவு டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும், ஃப்ளோரசன்ட் லைட் இவ்வளவு டிஸ்டன்ஸ் தான் இருக்கணுங்கிறது வந்து அதான் சொல்றேன். அவங்க என்ன அப்படின்னு சொன்னா, ஸோ ஒரு இதுக்கு அவங்க சொல்லிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க 4 லைட் இருக்குன்னு வைங்களேன், இந்த 4 லைட்டுக்கு இந்த டிஸ்டன்ஸ் மொத்தம் அவங்க ஸ்கெட்சப் லைன் ஸ்கெட்சப்லேயே கொடுத்துருவாங்க. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் மொத்தம் கொடுத்தாங்க அப்படின்னா இதுல இருந்து இதுவும் அதே தான், இதுல இருந்து இதுவும் அதே தான். ஸோ அதே மாதிரி என்னைக்குமே எண்டு லைட் நல்லா கொண்டுங்க, என்னைக்குமே வந்து ஒரு ஸ்டார்டிங் போர்ஷன் எண்டு போர்ஷன் இருக்கக்கூடிய லைட் வந்து அந்த வால்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குங்கிற டினோட் பண்ணிப்பாங்க, சொல்லிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா டிஎல்ஐ என்டர் தி சென்டர் டு தி டிஸ்டன்ஸ் 500 mm. ஸோ இந்த சென்டர் டு இந்த சென்டர் இந்த டிஸ்டன்ஸ் 648. பட் இதுக்கு வேரி ஆகும். சம் டிசைனிங் இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து சேமா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது 500, இது 500, இதுவும் 1/2 மீட்டர், இதுவும் 1/2 மீட்டர். பட் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இங்க வந்து அவங்களுக்கு வந்து என்னது ஸ்டேர்கேஸ் வந்து சர்க்குலர் ஸ்டேர்கேஸ் வர்றதுனால இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அவங்க மூவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் கரெக்டா மெயின்டைன் முடியும். இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து அந்த டிசைன் பண்ணுவாங்கல்ல, டிசைன் பண்றவங்க இந்த லைட்டுக்கு உண்டான இவ்வளவு கெப்பாசிட்டின்னு இருக்கும், அந்த லைட்டு கெப்பாசிட்டி வந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ் தான் மூவ் ஆகும், இவ்வளவு டிஸ்டன்ஸ் தான் பிரைட்டா இருக்குங்கிற அந்த கேல்குலேஷனை வச்சு அவங்க டிஸ்டன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்றது. அந்த ஃபிக்ஸிங் வந்து ஒரு கிராஸ்மேனுக்கு வந்து நம்மளால ஐடென்டிஃபை எல்லாம் பண்ண முடியாது. நம்ம வந்து இவ்வளவு தூரத்துக்கு ஒன்று வச்சுக்கலாம்னு சொல்லலாமே தவிர்த்து இது வச்சா கரெக்டா இருக்குங்கிறத நம்மளால வந்து சொல்ல முடியாது. அதை கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு ஸ்கெட்சப் டிராயிங்ல லைன் ஸ்கெட்சப்ல சிங்கிள் லைன் டயக்ராமா அவங்க கொடுத்துருவாங்க. அதாவது இந்த டிஸ்டன்ஸை பத்தி எந்த ஒரையும் பண்ணிக்காம எலக்ட்ரிக்கல் டிராயிங்கை பொறுத்தவரை லெஜண்ட்ஸ், சரிங்களா, அந்த எல்லாத்தையுமே வந்து தெளிவா நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்ல எங்கெங்க மேட்ச் பண்ணி வைக்கணும், ஸோ அதை மட்டும் நீங்க மெயின்டைன் பண்ணீங்கனாலே போதும். ஓகேங்களா? ஸோ இதுதான் எம்இபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி, ஏன்னா மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் வந்து கொஸ்டின்ஸ் அந்த அளவு மேபி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்கிட்ட கூட ஹெச்விசியை பத்தி தான் அதிகமாக கேட்பாங்க. இது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா நான் வந்து கத்துக்கிட்டது. நிறைய எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் டிப்ளமோ படிச்சவங்க கூட வந்து இன்டர்வியூ போகுதுல ஹெச்விசியை பத்தி தான் அதிகமாக கொஸ்டின் கேட்டுருக்காங்க. அவங்க ஹெச்விஎஸ்ல ஆன்சர் பண்ணி இவங்க வந்து போஸ்டிங்லேயே இருக்காங்க, கல்ஃப்ல இருக்கக்கூடிய. ஸோ இது வந்து என்ன பண்றாங்க பாருங்க, டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு உங்களுக்கு தெரியும், டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் நமக்கு எலக்ட்ரிக்கல்ல. ஸோ அதனோட செக்ஷன் டிராயிங் காமிச்சாங்க. ஸோ அதுல இருந்து என்ன அப்படின்னு சொன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் செக்ஷன் சொன்னாலே டிஸ்ட்ரிபியூஷன் என்ன ஒரு டிவைஸா இருந்தா அதனோட ஹைட்டை காமிக்கும், அந்த டிவைஸ் அந்த பாக்ஸ் எவ்வளவு ஹைட்ல இருக்கும், டக்ட்னு சொன்னா டக்டோட ஹைட் எவ்வளவு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம காட்டும். ஸோ அது இங்க இருந்து நம்மளோட ஃப்ளோர் லெவல்ல இருந்து எவ்வளவு ஹைட்ல இருக்கும், சரிங்களா, எவ்வளோ ஹைட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்ல இருந்து நம்ம ஒயரை கொண்டு வரோம், அந்த ஒயரை கொண்டு வரதுக்கு டக்ட் அப்படின்னு சொல்லிட்டு
அது ஒரு டக்ட் பைப், சின்ன பைப் போட்டு கொண்டு போறோம். அந்த பைப்போட டிகிரி எவ்வளவு பெண்டு, ஸோ அந்த பைப்போட டயாமீட்டரு, சரிங்களா, 50 mm டயாமீட்டர், ஸோ இந்த மாதிரி பிவிசி பைப்பு, ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு செக்ஷன், சின்ன செக்ஷன், சரிங்களா. ஸோ இவ்வளவுதான் எம்இபியோட பேசிக்ஸ். இந்த டிராயிங்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். நீங்க இந்த டிராயிங்ஸை கொஞ்சம் நல்லா ஸ்டடி பண்ணிக்க. அப்புறம் வந்து பிரதர் ஃபாசித், I'm openly telling I don't know about the electrical designing. I'm a basically civil engineer, structural engineer. சரிங்களா. எனக்கு வந்து எம்இபியை பத்தி ஓரளவு ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் நாலேஜ், ஒரு இன்டர்வியூ போனா ஓரளவு அட்டன் பண்ற லெவலுக்கு நம்ம வந்து இன்டர்வியூ அட்டன் கிராக் பண்ணி, நான் கிளாஸ் எடுத்து என்கிட்ட படிச்ச ஒரு குறைஞ்சது ஒரு 7 பேர் வந்து கல்ஃப்ல ஒர்க் பண்றாங்க. நான் 2017 எம்இபி கிளாஸஸ் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம யூனிசார் சென்டர்ல ஒர்க் பண்ண ஒரு பார்ட் டைம் ஃபேக்கல்ட்டியா ஒர்க் பண்ண ஒரு பர்சன் தானா. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் வந்து நம்ம நாலேஜை ஷேர் பண்ணுவோங்கிறது தான். டிசைனிங் அந்த லெவலுக்கு எனக்கு ஐடியா இல்லை. கண்டிப்பா வந்து யூனிசார் அதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நிறைய வந்து ஆட்கள் கான்டாக்ட் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு பர்சனை வச்சு அவங்க கண்டிப்பா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இதுல யாருக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இன்கேஸ் பேசிக் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேட்டுங்க. செஷனோட டைம் க்ளோசிங் டைமுக்கு வருது. எனி டவுட் மீன்ஸ் சாட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் ஆன்சர் பண்ணுவேன். இஃப் இன்கேஸ் தெரியலனா கூட அந்த கொஸ்டின் வேற யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க நீங்க சர்ச் பண்ணுங்க, நிறைய கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, எல்லாமே கூகுள்ல இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு டிராயிங் இந்த மாடல் இமேஜ் எல்லாம் காமிச்சதுனாலதான் உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைச்சிருக்கும். ஒரு ஃபண்டமெண்டலே இல்லாத ஆட்களுக்கு இந்த டிராயிங், இந்த இமேஜஸ் எல்லாம் பார்த்ததுல இருந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். சரி, மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பாயிண்ட் வச்சுட்டு அடுத்தடுத்து இதுக்கப்புறம் என்னங்கிறது நாலேஜ் நீங்க சர்ச் பண்ணி கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டே ஆகும். இது ஒரு ஃபண்டமெண்டல், அவ்வளவுதான். ஒரு டிராயிங் ஆட்டோகேட் டிராஃப்டிங் உள்ள ஏறதுக்கு இவ்வளவு போகும். நீங்க ஒரு எம்இபி சைட் இன்ஜினியரா போகணும், இல்லை எம்இபி சூப்பர்வைசரா போகணும்னா யூ மஸ்ட் லேர்ன் மோர் அண்ட் மோர். டிராஃப்டிங் கிளாஸ் எடுப்பீங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி, சரிங்களா. பிரதர் கேலக்ஸி கிராண்ட் பிரைம் ப்ரோ நேம் கொடுக்கல, நீங்க இருக்கலாம். மேபி அவங்க ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா. உங்க ரெக்வெஸ்ட் எல்லாமே ஃபார்வர்ட் பண்ணுவோம். மற்றபடி செஷன்ல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க. பிரதர் சகி, சொல்லுங்க ப்ரோ. என்ன செஷன் க்ளோஸ் பண்ணாமா? யாரும் எதுவும் டவுட் கேட்குற மாதிரி தெரியல. யாராவது டவுட் இருந்தா நீங்க சாட் பாக்ஸ் பண்ணலாம். மீன் டைம் வந்து இன்னையோட செஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்களே சாட் பாக்ஸ்ல உங்களுடைய இது பண்ணிடலாம், கமெண்ட்ஸ் போட்டுடலாம். இன்னைக்குள்ள செஷன்ல வேற எதுவும் அடிஷனலா சொல்லணுமா அப்படின்னு. there is no command. ஃபீட்பேக் இருந்தா நீங்க போட்டுக்கலாம். What about reduce any standard or reducer? SCAD RAD ன்னு கேட்டிருக்கீங்க. சப்ளையர் டிஃப்யூசர், ரிட்டன் ஏர் டிஃப்யூசர். ஆல்ரெடி we are mentioned that மிஸ்டர் முகமது முஸ்தகீம். அப்புறம் அந்த ரியாஸ்ங்கிறவங்க வாட் அபவுட் ரெடியூசர்னு ஒன்று கேட்குறீங்க. ரெடியூசர் டக்டோட சைஸ் ரிடக்ஷனை கேட்குறீங்கிறது எனக்கு தெரியல. பட் அதுவுமே டிசைனிங் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. டக்டோட அந்த டைமென்ஷன் வந்து போக நீங்க பாத்தீங்கன்னா டிராயிங்ல பாத்தீங்கன்னா டக்டோட சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே போகும். ஸோ இங்க ஒரு சைஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, அதோட இங்க பாத்தீங்கன்னா குறையும். என்னைக்குமே ஒரு டக்டோட சைஸ் போக போக குறையும். அது எதுக்குன்னா குவான்டிட்டி ஆஃப் அந்த டெலிவரிங் ஸ்பீடை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி. அது பைப் ஃப்ளோ கான்செப்ட் ஆகும். பைப் என்னைக்குமே வந்து பெரிய டைமென்ஷன்ல பெரிய டயாமீட்டர் வந்து சின்ன டயாமீட்டர் வரும், சின்ன டயாமீட்டர் வந்து பெரிய டயாமீட்டர் போகக்கூடாது. ஸோ அந்த கான்செப்ட் தான். Supplier diffuser, return air diffuser function means what? Only delivering the air supply. அவ்வளவுதான். ஏரை வந்து டெலிவரி பண்ணுது. ரிட்டர்ன்ங்கிறது அதை வெளியே இன்புட் எடுக்கிறது, அகைன் ரீபுட் எடுக்கிறது. Section, can you please tell me about the total load calculation? That and all designing part. Load calculation, that and all comes under the HAC designing. Fire on
Okay, they can arrange. They are thinking to arrange, don't worry. இவ்வளோ நீங்க ரெக்யூஸ்ட் வந்திருக்கு, ரெக்யூஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்றோம். கண்டிப்பா அதுக்கு முன்னாடி ஒரு பர்சன் யாராச்சும் நம்ம கான்டாக்ட் லிங்க் ஆனாங்கன்னா கண்டிப்பா சார் கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ப்ரோ, டிசைனிங்காண்டி கண்டிப்பா ஃபார்வர்ட் பண்ணுவோம். சார்க்கு நம்ம கண்டிப்பா அந்த மெசேஜஸ் எல்லாமே நாங்க வந்து கன்வே பண்ணுவோம். எலக்ட்ரிக்கல் டிசைன் நம்ம இடாப்ஸ்ல ஒரு செஷன் இருக்குங்க சார். எலக்ட்ரிக்கல் டிசைன் இடாப்ஸ்ல கிளாஸ் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. சார் டக்ல அந்த சூ பீஸ்னு ஒன்று சொல்றாங்களா, அந்த சூ பீஸ்னா என்னன்னா அது வேற ஒன்றும் இல்லை. இந்த ஏரியால வரக்கூடிய இந்த ஏரியால இதுதான் டக்டு. இந்த டக்ட்ல இருந்து வந்து ஒரு பிரான்ச்சுக்குள்ள போகும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இன்க்ளைண்டா. ஸோ இதுதான் சூ பீஸ் சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா நம்ம அந்த குவான்டிட்டி ஆஃப் ஏர் ஃப்ளோ வந்து கொஞ்சம் ஈஸியா அந்த பிரான்ச்சுக்குள்ள அட்மிட் ஆகுறதுக்காண்டி, அந்த பிரான்ச்சுக்குள்ள ஈஸியா கொஞ்சம் ஸ்பீடா டெலிவரி ஆகிறதுக்காண்டி கொடுக்குறாங்க. இல்ல இது ரெக்டாங்குலரா இப்படி ஒரு பீஸா கொடுத்தா குவான்டிட்டி ஆஃப் ஃப்ளோ உள்ள போறதுக்கு கொஞ்சம் இதா இருக்கும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதனால இந்த மாதிரி ஈஸியா ஒரு இன்க்ளைண்ட் ஸ்லோப் மாதிரி கொடுத்து இங்க இருந்தே இப்படி இந்த ஏர் ஃப்ளோ வந்து இப்படியே வந்து ஈஸியா என்ன டிராவல் ஆகும். சரிங்களா? இந்த ஸ்ட்ரீம் லைனை மெயின்டைன் பண்றதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு கட்டிங் போர்ஷன் தான் என்னன்னா ஷூ பீஸ். சரி, ஓகே பிரதர் சிக்கந்தர், நம்ம செஷனை முடிச்சிடலாம். நீங்க ஓகே பிரதர், தேங்க் யூ so ஓகே, much. தேங்க் யூ பார்ட்டிசிபென்ட்ஸ். ஓகே, தேங்க் யூ.